செத்த ஒரு காக்கை சிறகை பறக்க விட்டால் கொத்தவரும் காக்கை குலமே பறந்துவிடும். காய வைத்த நெற்களத்தை காக்கும் வழி இதனை ஆயவகை செய்துணர்ந்து ஏற்பாய் தமிழினமே என்று பாடினார் புதுச்சேரி கவிஞர் அரிமதி தென்னகனார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு புதுச்சேரியையும் தமிழகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த கவியரங்கம் அதற்கு ஒரு தீர்வினை சொல்லும் முகத்தான் தான் கற்றலும் கற்பித்தலும் என்கின்ற தலைப்பிலே இன்றைய நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய புதுச்சேரி திராவிடர் கழகத்தினுடைய மாநில தலைவர் ஐயா சிவ வீரமணி அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு. இந்த புத்தக கண்காட்சியில் இந்த 3ஆம் நாள் நிகழ்வில் இந்த புத்தக கண்காட்சி முழுவதுமே கற்றலும் கற்பித்தலும் என்ற ஒரு கருத்தில் இயங்குவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கற்றலும் கற்பித்தலும் என்று பொதுவாக சொல்வதும் அதில் முக்கியமாக புத்தக வழி கற்றலும் கற்பித்தலும் நான் 2 விதமா பார்க்கிறேன். கற்றலும் கற்பித்தலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதை ஒரு வார்த்தை புத்தக வழி கற்றலும் கற்பித்தலும் என்பதின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இந்த புத்தகம் என் கையில் இருக்கு. இந்த புத்தகத்தை நான் படிக்கிறப்ப, இதை தொடரப்ப, இதை வேணும்னு நான் எடுக்கிறப்போ, இதுக்கான தொகையை கொடுத்து வாங்குறப்போ இதில் உள்ள மகிழ்ச்சி, அப்புறம் ஒவ்வொரு பக்கமாக பெறற்றப்ப இருக்கிற ஒரு சிறப்பு, அதை நான் ஊன்றி படித்து இதன் அறிவு அதை அப்படியே உள்வாங்கி இதை கற்பித்து திரும்ப நான் கற்று திரும்ப நான் அதை கற்பிக்க மற்றவர்களுக்கு உருவும் போது இதில் உள்ள ஒரு மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி இன்றைக்கு கற்றலும் கற்பித்தலும் எப்படி இருக்கின்றன. நெட்டிலேயே எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் நெட்டில் தான் இருக்கு. இதெல்லாம் யார் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு, இதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்குன்னு நீங்க சொல்றாங்க. ஆனா இதை தொட்டு இதில் உணர்றப்ப இருக்கிற ஒரு உணர்ச்சியும் இது வெளியில கொண்டு வர்ற ஒரு இதுதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி. அதனால்தான் அந்த வாசிப்பு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் இல்லை அப்படிங்கிறத பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை சிறப்பட கொண்டு கட்டாயமா வாசிட்டு ஆகணும். நீ வாழ்க்கையில எதா இருந்தாலும் படிக்கணும்னு வர்றப்போ அல்லது தன்னுடைய அறிவை விருத்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொருவரும் படித்தே ஆக வேண்டும். அதற்கான செயல்களில் அதை செய்தான் ஆக வேண்டும். அப்படிங்கிறப்போ இந்த புத்தகம் வேண்டும். ஏன்னா ஐயா சொல்றப்ப சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக இந்த 29 வருடங்களில் பல வருடங்களாக புத்தகங்களை இங்கு வந்து விற்று கொண்டிருந்த ஒரு பெரிய நிறுவனம் மூடிவிட்டார்கள். ஏனென்றால் இன்றைக்கு இந்த மாதிரி புத்தகங்களை அடிப்பதும் செலவு, இதை திரும்ப மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதும் கடினம், இதில் இருந்து தனக்கான வரவும் இல்லை என்பது இருக்கும்போது இன்றைக்கு மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இந்த கட்டத்திலையும் புதுச்சேரியில் 29 வருடங்களாக இதை ஐயா தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறப்போ உண்மையிலே எனக்கு அவ்வளவு புலகாங்கிதமாகுது. இதுல எத்தனை லட்சம் பேர் புத்தகம் வாங்கியிருப்பாங்க, அதை எவ்வளவு பேர் படிச்சிருப்பாங்க, அதனால எவ்வளவு அறிவாளிகள் உருவாகி இருப்பாங்க, அறிவு செல்வங்கள் உருவாகி இருக்கும், எவ்வளவு ஒரு புலகாங்கித மகிழ்ச்சி எல்லோருக்கும் உண்டாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த புதுச்சேரியின் முழு அறிவு உள்ள மக்களும் நம்முடைய பாஞ்ச் ராமலிங்க ஐயா அவர்களை நிச்சயமாக போற்றத்தான் வேண்டும். அதுல இந்த வருடத்துக்கு கற்றலும் கற்பித்தலுங்கிறது அருமையான ஒரு தலைப்பு. ஆகவே நாம் இந்த கற்றலும் கற்பித்தலும் பொதுவாக எடுக்காமல் இந்த கண்காட்சியில் புத்தகங்களை வாங்கி அதை படித்து அந்த புத்தகங்கள் வாங்குவது மூலம் இதன் எழுத்தாளர்களுக்கு அந்த பயன் போய் சேர வேண்டும். அதன் பிறகு நாம் இதை கற்று பயன்பெற்று அதன் சிறப்பை உணர்த்த வேண்டும் என்ற ஒரு கருத்திலேயே இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த 29 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் நிச்சயமாக இந்த புத்தக கண்காட்சி நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி மண்ணுக்கும் புதுச்சேரியிலே வாழுகின்ற மக்களுக்குமான திட்டங்களை சிந்தித்து அமைச்சராக இருந்த காலத்திலே பல்வேறு இடையூறுகளுக்கு இடையே ஒரு ஆணையம் தொடங்குவதற்கான
முத்தாய்ப்பான ஒரு வேலையை செய்து இன்றைக்கும் வளருகின்ற தலைமுறைக்கு தொலைநோக்கோடு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அடிப்படையை ஏற்படுத்தி தந்த மேனாள் அமைச்சர், எங்கள் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா ரா. விஸ்வநாதன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்கினிய நண்பர் பாஞ்சி ராமலிங்கம் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, ஒரு அனைவருக்கும் முதற்கான வணக்கத்தை நான் தெரிவித்துள்ளேன். புத்தக கண்காட்சி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேகமாக முதல் ஆண்டிலிருந்து நான் தொடர்ச்சியாக இதில் கலந்துருக்கின்றேன். இதிலிருந்து நான் பார்க்கின்ற பார்வை என்னவென்று சொன்னால், நமது புதுச்சேரி சேர்ந்த மக்கள் புத்தகத்தை வாங்கி படிப்பது என்கிற ஒரு பழக்கம் உருவாகியிருக்கு. தேடுதல் பழக்கமும் உருவாகியிருக்கு. இங்கே போனால் அந்த புத்தகம் கிடைக்குமா, நான் சென்னைக்கு தான் சென்று கிடைக்க வேண்டும், இல்லை என்றெல்லாம் நான் நேரடியாக போஸ்ட் மூலியமாக தான் வாங்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் மாறி இங்கே வந்து புத்தகத்தை தேடுவது, வாங்கி படிப்பது என்கிற அந்த புத்தக திருவிழா என்பது மிக சிறப்பாக பாஞ்சி ராமலிங்கம் குழுவினர் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் இயக்கம் என்று வரும்பொழுது கூட இந்த செயல்பாட்டாளர்களுக்கு பல இடையூறுகளும் வரும். ஆனால் அவையெல்லாம் முறியடித்து நாம் மக்களுக்கான சேவை, புத்தக திருவிழா என்பது மக்களுக்கான அர்ப்பணிப்பு, மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு இது வாய்ப்புகள், அந்த வாய்ப்பை மிக சரியாக எடுத்து மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான பணியை இந்த கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கிய நண்பர்களே, தோழர் பிரபஞ்சனுக்கு நாம் நினைவஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். தோழர் பிரபஞ்சன் என்று சொல்லும் பொழுது அவர் மக்கள் தலைவர் சுப்பையாவுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார் என்பதை நான் அறிவேன். அவரோடு வந்து பேசுவார். அப்போ நான் பார்த்து தான் இருக்கிறது, பேசியதில்லை. பிறகு காலகட்டங்கள் மாறும் பொழுது அவருடன் உரையாடுகின்ற வாய்ப்புகளும் கிடைக்கப்பட்டது. அதில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு புத்தகம், பேர் வந்தது, வெண்ணிலா காப்பன் வந்தது, வானம் வசப்படும் இந்த புத்தகத்தில் அப்போதான் கண்ணீரா காப்பம் கண்ணீரா காப்பம் என்ற புத்தகம் அது பல பத்திரிகைகளும் வந்தது, விமர்சனங்கள் வரும்பொழுது நான் அன்றைக்கு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறேன். அதை படிக்கும் பொழுது வரலாற்று பிழை இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். பிரபஞ்சன் எப்படி போய் பேசுவது, எப்படி அவரை தொடர்பு கொண்டு உண்மையை எடுத்து சொல்வது என்கின்ற ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு நான் உள்ளாக்கப்பட்டேன். நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு நேரடியாக விவாதிக்க வேண்டும், மாற்று கருத்தை உருவாக்க வேண்டும் என்ற சூழலில் தான் அவருடைய வீட்டுக்கு இல்லத்திற்கு நான் சென்றேன். அன்றைக்கு அமைச்சர் என்ற பொறுப்பிலே ஒரு கம்மன் கலையரங்கில் ஒரு விழா, அதை போய் அவருடன் பேசுவதற்கு அந்த காலம் இருந்தேன். அப்படி சில குறிப்புகளை நான் எடுத்துக்கொண்டு போனேன். அவரிடம் சென்று பேசும் பொழுது புதுச்சேரியுடைய தொழிலாளர் வரலாற்றில் சுப்பையாவுடைய பங்கு, ஜூலை 30 தியாகியுடைய வரலாறுகள், இவையெல்லாம் அதில் இறந்தவர்கள் யாரார் என்ற பட்டியலெல்லாம் அவரிடம் நான் எடுத்து சொல்லும்போது ஏறக்குறைய 2 மணி நேரம் நான் அவர்கள் பேசிக்கொண்டேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் மாற்றி எழுதுகிறேன். இதுதான் பிரபஞ்சன் சொன்னது, ஏற்றுக்கொள்கிறேன், மாற்றி எழுதுகிறேன் சொன்னார். அதே போன்று செய்கிறார். ஒரு சிறந்த எழுத்தாளர், அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது, அவரை சரியாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அந்த கடமையை எங்கள் இயக்கம் என்பது அதை எடுத்து அவருக்கு எனக்கு முன்னாடி தோழர் சிவகுமார் சொன்னார். அவருடைய காலத்தில் எங்களுடைய பங்கு
ஒரு உறுதியாக அவருக்கு ஆதரவாக நாங்கள் இருந்திருக்கிறோம். நான் அதை முழுமையாக சொல்வதில் நான் விருப்பமில்லை. ஆனாலும் புதுச்சேரி சார்ந்த ஒரு எழுத்தாளரை பாதுகாப்பது நமது கடமை என்று இருக்கிறது. அது எந்த எழுத்தாளராக இருந்தாலும் சமூகத்திற்கு விதைக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை உடையவர்களை நாம் பாதுகாப்பது நமக்கு கடமையாக நாம் கேட்டுக்கொள்வோம். அவருடைய புத்தகத்தில் எழுதும்போது கூட முன்னில் எழுதும்போது இதனுடைய கரு எப்படி உருவாயிற்று என்று சொல்லும்போது தாய்ப்பூனை குட்டி பூனை கவ்வது போன்ற விமர்சனத்தை விஸ்வநாதன் சொன்னார். அதை நான் ஏற்றுக்கொண்டு இந்த புதினத்தை நான் எழுதுகிறேன் என்று சொன்னார். அதை அன்றைக்கு ஐபிஎஸ் திலகவதி அம்மையார் அவர்கள் அதை பார்த்துவிட்டு என்ன அந்த கருத்தை நீங்கள் சொன்னீர்கள், என்ன உங்களுக்குள் நடந்த உரையாடல் என்று கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இப்படி நடந்ததுமா அப்படிதான் சொன்னேன். நான் நமது புதுச்சேரி சேர்ந்த எழுத்தாளர்களை இப்பொழுது உருவாகி வரக்கூடிய பலர்களை நாம் போற்ற வேண்டும். அவருடைய ஆளுமையை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டும். எனக்கு கூட சில வருத்தங்கள் இருக்கிறது. நாம் நடத்துகிற நிகழ்ச்சியெல்லாம் தமிழகத்திலிருந்து வரக்கூடாது என்ற நோக்கம் அல்ல என்னது. ஆனால் புதுச்சேரி சேர்ந்தவர்களுக்கு அதிகமான பங்களிப்பு கொடுத்து அவர்களை மேலும் கொண்டு வருவது நமக்கு கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளிலும் நான் சொல்வது அப்படி இருந்தால்தான் இந்த எழுத்தாளர்களை மேலும் மேலும் ஊக்குவித்து அந்த எழுத்தாளர்கள் மேலும் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை அவர்கள் செய்வார்கள். அந்த வகையில் தான் இந்த புத்தக கண்காட்சியை சிறப்புற அற்புதமாக பாஞ்ச ராமலிங்கம் அவர்கள் தொய்வில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரருக்கு வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. இதை ஒரு குடும்ப நிகழ்வாகவும் ஒரு சமூக நிகழ்வாகவும் தொடர்ந்து இதற்காக தனது பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த புத்தக கண்காட்சி இந்த மண்டபத்தில் நடப்பதற்கு முன்பாகவே புதுச்சேரியிலே இந்த நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் வருவதற்கும் அதிலே அவர்கள் அந்த இயக்குனர் குழுவிலே இருந்த காரணத்தினால் இந்த வாகனத்திலே புத்தகங்களை விற்பனை செய்தது. இப்படி பல புத்தக கண்காட்சிகள் பல இடங்களில் நடப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அதே போல தான் நமது ஐயா சிவ வீரமணி ஐயா அவர்களும் இந்த தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த இரண்டு நிறுவனங்களும் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனமும் நமது பெரியார் சுயமரியாதை பிரச்சார இயக்கத்தினுடைய நிறுவனமும் இங்கே தொடர்ந்து பங்கெடுத்து கொண்டு வருகின்றன. நாமும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தக சேவை, இப்போ இந்த ஆண்டு அதனை அந்த சேவை எடுத்துட்டு பணி என்று குறிப்பிடுகிறோம். இந்த புத்தக பணி விருது என்று நாம் வழங்கி வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், 2021ஆம் ஆண்டில் 25 பேருக்கு இதில் தொடர்புடையவர்களுக்கெல்லாம் வழங்கி இருக்கின்றோம். இந்த ஆண்டு நாம் சனிக்கிழமை அன்று நமது மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே வருகை தந்து அந்த விருதினை வழங்க இருக்கின்றார்கள். அதில் 5 தெரிவு செய்திருக்கின்றோம். முதலாவதாக நமது மேலாள் அமைச்சர் இரா விஸ்வநாதன் ஐயா அவர்கள், ஐயா திரு சிவ வீரமணி அவர்கள், பேராசிரியர் திருநாகலிங்கம் அவர்கள், பேராசிரியர் கருணாநிதி அவர்கள், நமது இளவல் திரு அருண்மொழி சோழன் அவர்கள். இந்த 5க்கும் விருது சனிக்கிழமை மாலை நிகழ்வில் வழங்கப்பட இருக்கிறது என்ற தகவலை எங்கள் சார்பாக அவர்களுக்கு அறிவித்து வருகின்றோம். நன்றி, வணக்கம். நட்பு ரீதியாக அவர்கள் இன்றைக்கு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அதனால் அவர்களை இங்கே பாராட்டுவதிலே நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது கற்றலும் நூல் வழி கற்றலும் கற்பித்தலும் என்கின்ற தலைப்பிலான கவியரங்கம் தொடங்க இருக்கிறது. இந்த கவியரங்கத்திற்கு தலைமையேற்க வருகை தந்திருக்கக்கூடிய கலைமாமணி கவிமாமணி நெய்தல் நாடன் அவர்களை பற்றி இந்த அரங்கத்திலே ஒரு சில வார்த்தைகளை சொல்வது இந்த தலைப்புக்கும் பொருத்தமாக இருக்கும், இந்த அரங்கத்திற்கும் பொருத்தமாக இருக்கும்.
பணி ஓய்வு பெற்ற பிறகு ஆசிரியர்களோ அல்லது பேராசிரியர்களோ பணி முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற காலங்களிலே தொடர்ந்து அந்த பணியை மேற்கொண்டு மிக வேகமாக எந்த கட்டுப்பாடும் இன்றி மிக சிறந்த முறையிலே செயல்படக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அவர்கள். மறந்து போயிருக்கின்ற தமிழறிஞர்களை எல்லாம் மீண்டும் தமிழகத்திலே எழச் செய்கின்ற ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய பல கவியரங்குகளை அவர்கள் பிறந்த ஊரிலேயே சென்று கவியரங்கை நடத்தி கருத்தரங்கை நடத்தி சிறப்பு சேர்த்து வரக்கூடியவர்கள். ஐயா அவர்களுடைய தலைமையிலே இப்பொழுது இங்கே கவியரங்கம் நடைபெற இருக்கின்றது. இந்த அரங்கத்தை அவர்களுடைய தலைமை பொறுப்பிற்கு விட்டு இடம் சார்கின்றோம். வணக்கம், நன்றி. என்றென்னை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறது. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. 29வது தேசிய புத்தக கண்காட்சியினுடைய 3ஆம் நாள் நிகழ்வாக இங்கே நடைபெறுகின்ற இந்த சிறப்பு பாவரங்கிலே கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பினிய பாவலர் மக்களே, இந்த நிகழ்வு 2 அமர்வாக இட நெருக்கடியின் காரணமாக 2 அமர்வாக நிகழ்வுகளும். இந்த நிகழ்வுக்கு சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற கூடிய புதுவை ஒட்டுமொத்த படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லோரும் நினைவு கூறத்தக்க, போற்றி வழங்கத்தக்க மாண்புடைய கலை பண்பாட்டுத்துறையுடைய மேலாள் இயக்குனர் ஐயா கந்தன் அவர்கள் இங்கே வந்திருப்பது இந்த நிகழ்வுக்கு ஒரு மிக சிறந்த சிறப்பை கூட்டுகிறது. ஒரு 217 பேர் நாம் கலைமாமணி விருது பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடித்தளப்பட்டு அதற்கு ஆழமான அடிக்கல் நாட்டிய பெருமைக்குரியவர் நம்முடைய ஐயா கந்தன் அவர்கள் என்றால் மேலையாக. விளைச்சலை நாம் இன்று கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை விதைத்தவனை பற்றி நாம் யாரும் கவலைப்படுவதில்லை. உண்மையிலே விதைத்தவர் அவர். அதை நாம் மகிழ்ச்சியாக அறுவடை செய்திருக்கிறோம். ஏன்னா ஒரு விஷயத்தை தொடங்கி இதை சரியாக செய்ய வேண்டும் என்று அத்தனை வழிகாட்டுதல் நெருங்களையும் அவர் மிக அருமையாக அதை தொகுத்து அதை வைத்துவிட்ட பிறகுதான் அதற்கு பின்பு வருவர்கள் அதை ஒரு மிகச்சிறந்த செய்தியாக செய்ய முடியும். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, டர்ன் த பேஜ் அண்ட் லேர்ன் த வொர்க். ஒரு துறையிலே ஒரு இருக்கைக்கு வருகிற ஒரு அதிகாரி நேரடியாக அவர் அந்த அறிவை பெற முடியாது. உடனே அவர் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே இருக்கிற கோப்புகளை எல்லாம் புரட்டி பார்க்க வேண்டும். அந்த கோப்புகளை புரட்டி பார்த்த பிறகுதான் அடுத்த பணிகளை அவர் தொடர்ந்து செம்மையாக செய்ய முடியும் என்பது ஒரு மிக அருமையான ஒரு செய்தி. அந்த அடிப்படையிலே உண்மையிலேயே ஐயா எழுத்தாளர் பிரபஞ்சனுடைய இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் இங்கே வந்திருப்பது அவருக்கு சிறப்பு சேர்ப்பது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் புதுவை தமிழ்ச்சார்ந்த ஒரு பேரவைக்கு ஒரு பெரும் மதிப்பும் மரியாதை உண்டு என்று சொன்னால் அது எங்களுடைய அமைப்புடைய சிறப்பு தலைவராக இருந்தவர் எங்களுடைய ஐயா பிரபஞ்சன் அவர்கள். தமிழ்ச்சார்ந்த ஒரு பேரவையினுடைய நிறுவனராக நான் இருந்தாலும் கூட இதை தொடங்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை எமக்கு அளித்து செயல்படுத்தியவர் எங்களுடைய பேராசிரியர் வேசா திருமாவளவன் ஐயா அவர்கள். அவரோடு அவர் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். எனவே அவருடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று இந்த அமைப்பினுடைய காப்பாளராக சிறப்பு தலைவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவரிடத்திலே அவர் வேண்டிக் கொண்டதன் காரணமாக அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சரியான ஆலோசனைகள் எல்லாம் அந்த காலத்திலே 2009 அவர் எங்களுக்கு உறுதுணையாக செயல்படுத்தவர். எனவே இந்த சிறப்பு கவியரங்கம் நடக்கின்ற இந்த அவருடைய நினைவு நாளிலே நாம் இந்த கவியரங்கம் நடப்பது என்பது மிகவும் பொருத்தமுடையதாக ஒன்று. அவருடைய பல்வேறு செயல்பாடுகள் குறித்தெல்லாம் இங்கே முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக மிக விரிவாக உங்கள் முன்பாக அவர்கள் பேசினார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் நம்முடைய புதுவையினுடைய அடையாளமாக சாகித்ய அகாடமி விருது வரை பெற்று இன்றைக்கும்
வானம் பயப்படும் என்கின்ற நூல் இலக்கிய உலகத்தில் மிகப்பெரிய எழுச்சியை தாக்கத்தையும் உருவாக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட அவர் நம்முடைய மண்ணுக்கு சொந்தக்காரர், நம்முடைய மண்ணின் மைந்தர் என்ற வகையிலே புதுவை மண் அவருக்கு புகழ் வணக்கம் இந்த நாளிலே செலுத்துகிறது. புதுவை தமிழ்ச்சான்றோர் பேரையும் அவருடைய நினைவையும் அவருடைய அத்துணை இலக்கிய ஆளுமைகள் நினைத்து அவருடைய திருவடிகளை எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் பாராட்டுதலையும் சொல்லி அவரை என்றென்றும் நாம் நினைவில் வைத்திருப்போம். அது நம்முடைய மண்ணுக்கு பெருமை. அவரை ஒன்றே ஒன்று சொல்வார், புதுவனுடைய ஊர் பெயர் வரலாறு, தெரு பெயர் வரலாறுலாம் எழுதுகிற பொழுது இந்த கடற்கரையில் இருக்கிற சில தெரு பெயர்களுக்கெல்லாம் பெயர் மாற்றம் செய்த போது அவர் மிகுந்த வருத்தத்தை தன்னுடைய அறிக்கைகளிலே வெளியிட்டார். ஏனென்று சொன்னால் அந்த பெயர் மாற்றத்தை புதிதாக தெருக்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் புதிதாக பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் செஞ்சி சாலை என்பதோ ஆம்பூர் சாலை என்பதை எல்லாம் நீங்கள் மாற்றி அதற்கு பெயர் வைப்பது என்பது நம்முடைய பழைய வரலாற்றை நாம் மறந்து போவதற்கும் அதை நினைவு கூறுவதற்கும் வாய்ப்பில்லாமல் போய்விடும். எனவே எக்காரணத்துக் கொண்டும் ஆட்சியாளர்கள் இருக்கின்ற பெயரை மாற்றாமல் அது வரலாற்றோடு தொடர்புடைய காரணத்தினாலே அதை அப்படியே நீடிக்க செய்துவிட்டு புதிய புதிய பெயர்களை வெவ்வேறு தெருக்களுக்கு விட்டால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு ஆழமான சிந்தனையை அவர் வைத்ததற்கு காரணம் அந்த ஏன்னா ஒரு மண்ணின் பெருமை என்பது அந்த பெயர்களிலே பொதிந்து கிடக்கின்றது. நாங்கள் கூட நம்முடைய பகுதியிலே போவோம், பிள்ளைச்சாவடி என்று கூட சொல்லுவார்கள். என்னுடைய நண்பன் பிறந்த ஊர் காமலிங்கம். ஆனால் எங்களுக்கு நிறைய பேர் பிள்ளைச்சாவடி பிள்ளை சாவடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். பள்ளிக்கூட்டு வர பிள்ளையை சாவடி அப்படின்னு நாங்கள் சொல்லி வெளியேற்றி கொண்டிருப்போம். ஆனால் ஆனந்தரங்க பிள்ளைச்சாவடியை தான் அவர்கள் பிள்ளைச்சாவடி என்று குறிப்பிட்டிருக்கார் என்பது நமக்கு ஆழமான வரலாறு. அது நாம் கண்டிப்பாக அங்கே பதிவு செய்ய வேண்டும். அதே போல கண்டல் நாயகன் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு அரசாங்கத்திலே வரி வசூல் செய்து கொண்டிருக்கின்ற சின்ன கந்தப்ப முதலியார், பெரிய கந்தப்ப முதலியார் என்ற ஊரை இன்றைக்கு சுருக்கி நாம் முதலியார் சாவடி, சின்ன முதலியார் சாவடி, பெரிய முதலியார் சாவடி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் நம்முடைய வரலாற்றை மறக்கக்கூடிய ஒரு செயலாக அமைந்து விடுகிறது. அவற்றையெல்லாம் நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு என்பதை ஆழமாக பதிவு செய்தவர் நம்முடைய பிரபஞ்சன் ஐயா அவர்கள். எனவே அவரை பின்பற்றி நாம் அதையெல்லாம் முன்னெடுக்க வேண்டும். உண்மையிலேயே நாம் எல்லாம் அவருக்கு கடன்பட்டவர்கள். அவர் நம்முடைய புதுவை மண்ணின் பெருமையை இந்த உலகறிய செய்த அவரை மீண்டும் உங்களுடைய அவையின் சார்பாக வணங்கி இந்த நிகழ்வுக்கு இங்கே மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருடைய பெயரும் நான் சொல்லிக் கொண்டு போனால் இப்பொழுதே சரியாக 6:45 ஆகிவிட்டது. நாம் 12 இங்கே கவிதையை பாட வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் பாட இருக்கிற பாடலுடைய தலைப்பு நூல் அளவே ஆகுமா நுண்ணறிவு என்பது. அதாவது கற்றலும் கற்பித்தலும் என்ற இந்த 2 கோட்பாடுகளிலே நாம் கற்றலுக்கு எது தேவை என்று சொன்னால் கண்டிப்பாக நூல்கள் தேவை. அவையார் அவர்கள் அழகாக சொல்வார், நீர் அளவே ஆகுமா நீர் ஆம்பல், கற்ற நூல் அளவே ஆகுமா நுண்ணறிவு, மேலை தவத்தால் ஆகுமா தான் பெற்ற செல்வம், உலத்து அளவே ஆகுமா குணம் என்பது ஒரு மிக அருமையான மூதரை பாடல். இதிலே நீர் அளவே ஆகுமா மீறாமல், தொட்டனை கூறும் மணற்கனி மாந்தற்கு கட்டணை கூறும் அறிவு என்பால் கொள்வது. தோண்ட தோண்ட எவ்வாறு இந்த மண்ணிலிருந்து நாம் மண்ணை அல்ல 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 நீர் சுரந்து கொண்டே இருக்கும். அதுபோல இந்த அறிவும் என்பது அப்படித்தான். நாம் எவ்வளவு பறந்துபட்ட நூல்களை தொடர்ந்து படித்துக் கொண்டு இருக்கிறோமோ இடைவிடாது, அதற்கேற்பத்தான் நம்முடைய அறிவு பெருக்கம் நம்முடைய உள்ளத்திலே விளையும் என்பது வள்ளுவருடைய மிக ஆழமான பொருள். அதைத்தான் அவையாரும் அப்படியே உள்வாங்கி கொண்டு பாடுகிறார். நீர் அளவே ஆகுமா நீர் ஆம்பல். ஆம்பல் என்று சொல்லக்கூடிய மலர் ஆம்பல் மலர், கொட்டிய மாம்பலும் நெய்தலும் போலவே கொட்டி இருக்குமா உறவு என்பார் அவையார். இந்த ஆம்பல் மலர் இருக்கிறதே அது தண்ணீர் குளத்தில் இருக்கிற பொழுது அது எவ்வாறு வளரும் என்று சொன்னால், தண்ணீர் குறைவாக இருந்தால் அதற்கேற்ப அதனுடைய தண்டினுடைய உயரம் குறைவாக இருக்கும். தண்ணீர் பெருக்கத்தால் தண்ணீருடைய கூடுகிற பொழுது அதனுடைய 1 அடி கூடியிருந்தால் 1 அடி அந்த தண்டும் கூடும். இதைத்தான் மிக அழகாக இங்கே சொல்லியிருக்கார். நீர் அளவே ஆகுமாம் நீர் ஆம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண் அறிவு. இந்த நுண்ணறிவு என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிவு என்பது அறிவு, பரந்தப்பட்ட அறிவு, நுண்ணறிவு. இன்னைக்கு பார்க்கலாம் ஏஐன்னு சொல்லிட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி இன்றைக்கு உலகத்தை எல்லாம் இன்றைக்கு ஆட்சிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு துறையாக இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே
நாம் அறிவை பெற வேண்டும், அது பறந்துவிட்டதாக இருக்கும். ஆனால் அதில் நாம் எவ்வளவு ஆழமாக உள் நுழைகிறோமோ அதற்கு தான் நான் நுண்ணறிவு, அறிவு என்பது நுண்மையாக, அதைத்தான் ஆய்வாளர்கள் சொல்வார். ஒரு ஆய்வாளர் என்ன செய்கிறார்கள், ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை ஆழமாக நுணுகி செய்கிறார்கள். அதுக்கு பிறகு ஆய்வு. ஆய்வு என்பது உள்ளதன் நுணுக்கம் என்று சொல்வார். அப்படி நம்முடைய தலைப்பு ஏன் நான் இதை போட்டிருக்கிறார், ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு தலைப்புகளை தொடர்ந்து இந்த கற்றல் கற்பித்தல் தொடர்பாகத்தான் செய்து கொண்டு வருகிறோம். என்ற முறை கூட நாம் வீட்டுக்கு ஒரு நூலகம் வைப்போம் என்ற சொல்றோம். அறிவு கோயில் நூலகம் என்ற தலைப்பிலே கவிதை அரங்கேற்றோம். இந்த அளவை கற்றல் கற்பித்தல் பொது தலைப்பாக இருந்தாலும் சரி, நாம் அதனுடைய அடிப்படை நோக்கம் நூலை பொறுத்துத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு என்பது வளர சாத்தியப்படும். எனவே நாம் எந்த அளவுக்கு நூலை தொடர்ந்து ஆழமாக மேலோட்டமாக படிக்காமல், அப்படியே நமக்கு தெரியும், மேலோட்டமாக அப்படியே புரட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே புரட்டி போட்டு போறது. அப்படி புரட்டி போடுவது இல்லாமல் அது புரட்டி ஒரு அளவு போட்டாலும் கூட மறுபடியும் அதை ஆழமாக எடுத்து கையிலே வைத்துக் கொண்டு எந்த அளவுக்கு நாம் ஆழமாக அதை படித்து போகிறோமோ அந்த அடிப்படையில் தான் நம்முடைய அறிவினுடைய திட்பமும் நுட்பமும் வளரும் என்கிற அடிப்படையிலே தான் அவையார் மிக அழகாக இந்த பாடலை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த தலைப்பைத்தான் நான் இங்கே தலைப்பாக என்னுடைய கவிஞர் பெருமக்களுக்கு பாடுமாறு சொல்லி இருக்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டு கவிஞர் பெருமக்கள் எல்லாம் மிக குறைவாக ஒரு 5 பாடல்கள் மட்டும், குருத்தப்பா என்றால் ஒரு 5 பாடல்கள் மட்டும் பாடுங்கள் என்று சொல்லிட்டு காலத்தின் அருமை கருதி அவ்வாறே என்னுடைய கவிஞர் பெருமக்கள் எல்லாம் நாம் சொல்வதை கேட்கின்ற மிகுந்த உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள். அவையினாலே அந்த அளவிலே அவர்கள் எல்லாம் சுருக்கமாகவும் சுருக்க சொல்லி விளங்கி வைக்கிறது என்றால் மிக சிறந்த எழுத்தாளருடைய திறமையும் அதில் அமைந்திருக்கிறது. எனவே கவிதை என்றாலே அதை சுருக்க சொல்வது தான். கவிதையுடைய அடிப்படை இலக்கியம்னா எந்த அளவுக்கு சுருக்கமா சொல்லணும் அந்த அளவுக்கு சுருக்கணும். அதை நாம 100 பக்கம் கூட எழுதலாம். அப்படி எழுதுவது என்பதுதான் மிக சிறந்த திறமையான கவிஞர்கள் என்பதை நான் அறிவேன். என்னை பொறுத்தவரை நான் இங்க நிறைய நண்பர்கள் எனக்கு தெரிந்திருக்கிறார்கள். குடும்பமானவரை மாற்றி மாற்றி அவர்களுக்கெல்லாம் நாம் இங்கே மேடை ஏற்றி அவர்களுடைய கவித்திறனை நாம் கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வாய்ப்பினை என்னுடைய நண்பர் எனக்கு என்றோ நான் பெரிய கவிஞர் என்பதற்காகவோ எனக்கு மிகுந்த ஆசையோ அறிவோ இருக்கிறது என்பதற்காகவோ என்னை கவிதலுக்காக என்னுடைய நண்பர் போடவில்லை. அவர் எனக்கு நண்பர். அந்த ஒரே ஒரு ஒற்றை கவிதையின் அடிப்படையில் தான் என்னை ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கவியரங்கம் நடந்து ராமமூர்த்தி, நாங்கள் ராமமூர்த்தி தான் சொல்றாரு. ஏன்னா நாங்கள் என்னுடைய பெயர் ராமமூர்த்தி தான். எனவே அப்படி நாங்கள் எல்லாம் 6வதிலிருந்து தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகின்ற என்னுடைய நம் வடமொழியில் சொல்கிற பொழுது பாலிய சிறைகள் சொல்றாங்க இல்லையா, அதுபோல இந்த பாலிய சிறைகளாக இருக்கிற என்னுடைய அன்பு நண்பன் இந்த வாய்ப்பினை நமக்கு வழங்கியிருக்கிறார். அது ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக நாம் கருதி அதை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். அதேபோல என்னுடைய அன்பினிய இளவல் சமுதாய கல்லூரி பேராசிரியர் அரங்க முருகையன் அவர்கள் இதையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று கூட இருந்து நமக்கெல்லாம் அறிவுரை கற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு தொடர்ந்து 29 ஆண்டுகளாக இதை செய்து கொண்டிருக்கிறார். அதிலே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ராமலிங்கம் அவர்களை பொறுப்பேற்று தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டு இது மிக சிறப்பாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு சிலர் உறுப்பின் காரணமாகவும் வயதின் காரணமாகவும் அவர்கள் எல்லாம் இடம் இல்லாமல் போனாலும் கூட அந்த இடத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றக்கூடிய பேராற்றல் மிக்கவராக என்னுடைய நண்பன் ராமலிங்கம் இருக்கிறது. எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தருகிறது. அவருக்கு இறைவன் இன்னும் 7 ஆயுளை வழங்கி தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சியை இங்கே அவர் நடத்தக்கூடிய ஆற்றலையும் உறுதியும் மன உறுதியும் அவருக்கு அளிப்பாராக என்று இந்த நேரத்திலே பாராட்டி நாம் கவிதைக்கு போவோம். பொதுவாக நாம் என்னுடைய கவிதையை பின்னாலே வாசிக்கிறேன். முதலிலே என்னுடைய அன்பு இளவன், அதாவது நம்முடைய விழுப்புரம் கல்லூரியிலே பணியாற்றி, அறிஞர் அண்ணா கல்லூரியில் பணியாற்றி இப்பொழுது அன்னியூர் என்ற இடத்திலே முதல்வராக, பொறுப்பு முதல்வராக இருந்து கொண்டு அந்த கல்லூரியை முழுமையாக கட்டமைக்கின்ற, எப்பொழுது பார்த்தாலும் இப்பொழுது அவர் அமைச்சருடைய பக்கத்தில் இருந்து கொண்டுதான் இவரு அமைச்சர் கூடி கூடி பேசுகிறாங்க. இப்ப அந்த கல்லூரி எப்படியாவது நாம உருவாக்கி மிகப்பெரிய கல்லூரியாக மாற்ற அத்துணை அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் தான் செய்யக்கூடிய அந்த வேலையை முழு நேரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கும் எங்களுக்கும் கூட தொடர்பு ஒட்டுமொத்தமாக அருந்து போயிருக்கிறது. இன்றைக்காக அவரை அழைத்து நாம் அருகில் உட்கார வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை வெளியே நான் அழைத்தேன்.
அப்படி மிக சிறப்பான ஒரு இடத்திலே இன்றைக்கு தமிழக அரசோடு இணைந்து ஒரு கல்லூரியை உருவாக்கக்கூடிய ஒரு முழு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை செவனை செய்யக்கூடிய ஆற்றல் என்னுடைய அன்பினிய இளவல் முனைவர் குரு அசோகனுக்கு உண்டு. எனவே அதை அவர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லவே தேவை, அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர். இம்மென்றால் 700 அம்மென்றால் 1000 என்று பாடக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் என்னுடைய தம்பிகள் எல்லாமே இருக்கிறவர்கள். எல்லாமே என்னுடைய தம்பிகள் தான். ஒருத்தர் மட்டும் அவரும் தம்பி மாதிரி தான், எங்க அண்ணன் முருகமணி அவர்கள். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஆற்றல் மிக்க கவிஞர்கள் எல்லாம் இந்த மேடையிலே அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது எனக்கு மிகுந்த பெருமை அளிக்கிறது. என்று சொன்னால் அவங்க எல்லாமே மிக சிறப்பு வாய்ந்தவர்கள். அவர்கள் இருக்கிற போது அவருக்கு முன்னாடி என்னை தள்ளிட்டு அவங்க எல்லாம் பின்னாடி நின்று என்னை அழகு பார்க்கிறார்கள். அதே போல தான் அந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கின்ற அண்ணன் தன்னுரிமை கழக அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு எங்கள் அண்ணன் தன்னுரிமை கழக சொல்லுவாங்க. அவர்கள் எங்கெல்லாம் கலைமாமணிகள் தான் கிடைக்காது. அவர் தான் போராட்டி மண்ணின் மேய்கள் தான் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படி என்று நாள்தோறும் குரல் கொடுத்து கொண்டிருப்பவர். அதே போல இன்றைக்கும் நிறைய நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் களம் போராட்டத்தில் இறங்கி அண்ணன் என்னுடைய நண்பர் எல்லை சிவகுமார், அதே போல மிக சிறந்த நாடக ஆசிரியர், இவங்க எல்லாம் இந்த மேடையிலே வந்திருக்கிறார்கள். உங்கள் அத்துணை பேரையும் நான் தனித்தனியாக அறிவேன். இருந்தாலும் காலத்தின் சரியாக 7 நாம் கூடுமானவரை 12 பேர் 12, 5, 60 1 மணி நேரம் 8க்கெல்லாம் நாம் முடித்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நாம் இந்த கவியரங்கை நடத்தி காட்டுவோம் என்று கூறி முதலாவதாக முன்னிலை கவிதையை வழங்குமாறு என்னுடைய அன்பினிய இளவர் வீட்டிலாம் கட்டி அழகாக வந்திருக்கிறாரு. எனவே ஒருத்தர் குரு அசோகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். செந்தமிழ் வெயிலை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயினே நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று தமிழை பணிந்து தமிழ் பாடல் கேட்டிருப்போம். தமிழே பாடி கேட்டிருக்க நெய்தல் நாடன் இங்கே இருக்கிறார். தமிழில் யாப்பு அறிவோம். தமிழே யாப்பா இருந்தால் அவர்தான் நெய்தல் நாடன். கைத்தட்டு பெருகுகின்ற வேளையிலே மெய்த்தட்டாய் நெய்தல் அலைத்தட்டு கட்டுகின்ற தலைமுறைக்கு மிகச்சிறந்த மரபை சொல்லித் தருகின்ற கவிமாமணியே, கலைமாமணியே, இன்னும் தமிழ் மாமணியே, தகை சார்ந்த இந்த அவையின் மணிமகுடமே, உங்களை வணங்குகிறேன். எத்தனையோ கோட்டைகள் பார்த்திருப்போம், எத்தனையோ அரண்மனைகள் பார்த்திருப்போம், அத்தனைக்கும் மதில் உண்டு. அதுதான் தமிழ் மதில். நெய்தல் நாடன் ஐயா அவர்களை வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். என் கவிக்குள் செல்லுகிறேன். நூல் வழி கற்றலும் கற்பித்தலும் காலம் முழுதும் கட்டிடவே, கணக்கில் அடங்கா நூல் பலவே, ஞானம் எங்கும் கற்பவரே நல்ல நிலையை அடைகின்றார். கோலச்சுற்ற நூலகமே, கொடுக்கும் தெய்வம் அதுதானே. மாலை காலை எப்போதும் மதிப்பில் நூல்கள் தொடுவீரே. வறுமை துடைக்கும் வழி உண்டு, வளர்ச்சி என்றும் அதில் உண்டு. திறமை கற்றல் கற்பித்தல் தொடரும் நாடே நன்னாடாம். பெரிய மனிதர் வாழ்வினிலே புதையல் போலே நூல் வடிவம். அரிய கருத்து பெட்டகமே, அறிவு திறவு கோலாகும். புரட்டும் போதே பூ பூக்கும், புரட்டும் போதே பூ பூக்கும். புதுமை வாசம் அதில் வீசும். வரட்டு குணங்கள் மாற்றிடவே வகையில் நூல்கள் பல உண்டு. திரட்டி வைத்த வைரங்கள் தோன்றும் நூல்கள் மாணிக்கம். உருட்டும் விழிகள் உவகையிலே உலகம் வெடியும் நூற்கரமாய். எழுதி வைத்த நூற்பலவே, எடுத்து சுவைக்கும் விழிப்பலவே. அழுது கிடக்க வேண்டாமே, இனி அழுது கிடக்க வேண்டாமே, அனைத்தும் நூலில் விளக்காகும். தொழுது வணங்கும் இறை போலே தொடரும் கற்றல் கற்பித்தல். விழுது போலே துணையாகும் வளரும் கிளையில் பூந்தோட்டம். சுமக்கும் போதே சுகமாகும் நூல், சுமக்கும் போதே சுகமாகும். சுறுசுறுப்பின் குணமாகும். தமக்கு தன்னை தருகின்ற தனித்த நூல்கள் பல உண்டு.
நமக்கு தந்த நல்வரமாய் நாளும் நூல்கள் கற்போமே. இமைகள் எடுத்த இருவிழிகள் இதய கதவின் நுழைவாகும். கற்றல் வளரும் கற்பித்தல் கண்ணல் சுவையால் அது கூடும். நிற்கும் புகழின் நிலையிடமாய் நிறைய நூல்கள் வாசிப்போம். பற்றும் தீயாய் கருத்துக்கள் படரும் கொடி போல் ஒளிவெள்ளம். விட்டு தீர்க்கும் பொருள் அல்ல, நூல் விட்டு தீர்க்கும் பொருள் அல்ல, விடியல் புரட்சி அதுவாகும். நன்றி, வணக்கம். நீண்ட நேரம் நல்லா கவிதை வாசிப்பாரு. பனி அதிகமாக இருக்கிறதுனால குறிப்பிட்டாரு. இனிக்கும் பாவே மது வெடிக்கும். இந்த மது என்ற சொல்லு புதிய ரொம்ப மலிவான ஒரு சொல்லு. மது என்றால் இளமை, வலிமை என்ற பொருள். இந்த மதுவான பாடல் அப்படின்னா மதுகையான பாடல் நிகழ்ச்சியில் நாங்கள் பயன்படுத்துவோம். மதுகை என்றால் மதுவை கையிலே வைத்திருப்பது என்று ஒரு பொருள். மதுகை என்றால் வலிமை உடையது என்று பொருள். அது புலவர்களுக்கு இரட்டுற பொழுதலிலே மிக அழகாக கையாளுவார். அசோகன் மிக அழகாக அந்த மொழியை கையாளுகிறார். இனிக்கும் பாவே மது வடிக்கும், இதயம் கவரும் பாட்டாலே தனித்த இடத்தை பிடிக்கின்ற தம்பி அசோகர் வாழ்க நன்றே என்று இந்த நேரத்திலே அவரை வாழ்த்தி, அடுத்தது சென்னையிலிருந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மிக சிறந்த நண்பர், என்னுடைய தம்பி வந்தவாசி அரசு கலைக்கல்லூரிய தமிழ்துறை தலைவர் முதுமுனைவர் எழில் வசந்தம் இங்கே வந்திருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய ஆய்வறிஞர். அவருக்கு தமிழகத்திலே மிக சிறந்த ஆய்வு வட்டம் அவருக்கு நிறைய உண்டு. அவரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறவர் தம்பி தங்க ராமலிங்கம் அவர்கள். இவர்கள் இந்து இறையியல் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக, தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர். இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அழைத்ததும் அதற்கு மறுப்பு சொல்லாமல் இங்கே நேற்றைய வந்து என்னோடு செஞ்சிருக்கின்றார். எனவே அவருடைய பயணம் கொஞ்சம் விரைந்து அவர் ஊர் திரும்ப வேண்டும் என்ற காரணத்தினாலே அவரை நாம் இங்கே இரண்டாவது கவிஞராக வாசிப்பதற்கு அழைத்திருக்கின்றோம். வணக்கம். உங்களுடைய கவிதை. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நூலறிவே ஆகுமாம் நுண்ணறிவே, நூல் அறிவே ஆகுமாம் நுண்ணறிவே. எம் தாழ்த்தமிழே தலை வணங்குகிறேன். உம் தகைசால் பயணத்தில் நித்தமுற தமிழ் சோலையிலே முத்தமிழாய் நின்றவளே, நித்தமுற தமிழ் சோலையிலே முத்தமிழாய் நின்றவளே, கற்றவரும் அதி முற்றியவரும் கருத்தினில் நின்றவளே, நும் வித்தகு விஞ்ஞான யுகத்தினில் பத்திரமாற்று தங்கமாய் பாரினில் உதிப்பவளே, சிந்தை தணிந்தவளே, சிந்தை தனித்தவளே, விந்தை கனிந்தவளே, எம் இலக்கிய பயணத்திலே ஏணியாய் நிற்பவளே, எந்தை நுகரும் முன்னே, எம் தந்தை நுகரும் முன்னே, எம் மூச்சாக பேச்சாக கன வீச்சாக முழு வீச்சாக நின்றவளே, ஆம் எம் தாய் தமிழே தலை வணங்குகிறேன். கடந்த கார்த்திகை திங்களிலே கண்டெடுத்த முத்துதான் நம் நடுவர் நெய்தல் நாடன். மாண்பமை பொருந்திய மானுடர் அந்தாதியின் எல்லையை தொட்டுவிட்ட செந்தமிழ் அகராதி. கனப்பொழுதினிலே ஏனோ என்னையும் காதலித்து கவிஞராகிவிட்டார். எந்த மன பொருத்தமும் இல்லாமல், எந்த மன பொருத்தமும் இல்லாமல் இப்பொழுது நானோ இவர் வானம் தழுவிய மானத்தை காப்பாற்ற கவிஞர் உருவில் கவினுற வந்திருக்கிறேன். வானம் இருண்டாலும் இரண்டு ஆனாலும் இவர் தன் மானத்தை ஒரு துடியாய் காப்பாற்றுவேன் என்கிற உறுதியோடு, ஏதோ நெய்தல் நாடன் ஐயா வைத்த நம்பிக்கையில். ஐயா அவர்களுக்கு தொண்டை மண்டல வணக்கம். சிறு தமிழ் தொண்டனாக
ஆக்கமும் ஊக்கமும் நோக்கமும் விடுமிய ஏக்கமும் தாக்கமும் எம்மை ஏனையில் ஏற்றியது நூலறிவே. நிலையாக நிற்க, நிறைவாக நிற்க, நீதியாக நிற்க, தமிழுக்கு கதியாக நிற்க, ஆதியாக ஆவினுள் கதியாக நிற்றது நூலறிவே. அதுவே நுண்ணறிவே. சிந்தை தெளிவாக, தெளிவே வினையாக, வினையே விளைவாக, விளைவே விவேகமாக, விவேகமே வீரமாக, வீரமே களமாக, களமே காலத்தின் உச்சாணியாக. நூலறிவே ஆகுமாம் நுண்ணறிவு, நூலறிவே ஆகுமாம் நுண்ணறிவு. கதிர் மேகம் சூழ்ந்திட அதிரிடி மழையினைப் போல பாமர பாதை இட்டது நூலறிவே. எட்டாத உயரத்தினை ஏங்கி பிடிப்பது போல, தெவிட்டாத தேனிலவை ரசிப்பது போல, பகட்டாக பாயனத்தை பகட்டாக பா நயத்தை நூலறிவு இல்லாமல் உன்னத நிலையினை திண்ணிய நெஞ்சத்தில் தேக்கத்தான் முடியுமோ? திண்ணிய நெஞ்சத்தில் தேக்கத்தான் முடியுமோ? கலைபல கற்றிடவே, நிலைபல ஈண்டிடவே, சிலைமலர் சித்திரம் போல் வளையாத செங்கதிராய் வானகத்தில் நட்சத்திரமாய் நாம் உதிர்க்க, கானக கருங்குயிலாய் தேனகம் சுரந்திடவே, முத்தமிழ் வாசரையும் நூலறிவு இல்லாமல் நுண்ணறிவை பெற முடியுமா? எஞ்சாண்டும் நிலை பெறவே, அஞ்சானும் பெற்றிடவே, நூலறிவே ஆகுமாம் நுண்ணறிவே. மறையவரும் அகப்பெருமை தகையவரும், கரை கண்ட பொருளினை உரை கண்டு தெரிந்தவரும், நரை கொண்டு மூப்பெயர் முன்னே சிறை கொண்டு சிக்கன பிடிப்பது நூலறிவே. நூலறிவே ஆகுமாம் நுண்ணறிவு. தேக்கிய வாய்க்கால் நீரும் சென்றிடலாம் திசை மாறி, ஆக்கிய ஆக்கமும் நோக்கமின்றியே நொடியினில் மறைந்திடலாம். கற்றலும் கற்பித்தலும் காலம் உள்ளவரை கனிந்திடுமே, இணைந்திடுமே. அனைவருக்கும் நன்றி, நன்றி. அண்ணன் கவிஞாயிறு முருகமணி அவர்களை கவிதை வழங்குமாறு அன்புடன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்த்து. உலகத்து மொழிக்கெல்லாம் முதன்மை பெற்றாய், உயர்மொழியாய் செம்மொழியாய் உலகோர் ஏற்றார். பலரிங்கே தமிழரிமை புரியா கூட்டம், பழிப்பதற்கும் அழிப்பதற்கும் துடிக்கின்றார்கள். நிலங்கடந்த நாட்டிலெல்லாம் வளரும் தாயே, நிறைமகளாய் நெஞ்சி நிற்க வாழும் அம்மா, குலமகளே இளமையுடன் குலுங்கும் பெண்ணே, கொஞ்சுகின்றேன் பூந்தமிழே வணங்குகின்றேன். தலைவர் வணக்கம். அந்த ஆதி திருப்பாவை இன்னும் உள்ள அருந்தமிழில் இலக்கியங்கள் படைக்கும் எந்தன் நந்தாத கொழுஞ்சுடரே நெய்தல் நாடா, நற்றமிழில் வித்தகராய் விளங்கும் தம்பி, சந்தமணி பாட்டெழுத பயிற்சி தந்தாய், சான்றோர்கள் பேரவையை நிறுவி நின்றாய், முந்து தமிழ் பாட்டரங்கின் தலைமையேற்றாய், முருகமணி வாழ்த்துடனே வணக்கம் ஏற்பீர். அவை வணக்கம். அரங்குகளில் நூல் பார்க்க வந்துள்ளோரே, அருகினிலும் எதிரினிலும் அமர்ந்துள்ளோரே, தரமான நூல்களை வாங்கி சேர்த்து தங்களுக்கும் சந்ததிக்கும் பயனை நல்கி, சிரமத்தை பாராமல் கவிதை கேட்டு சுவையுங்கள், அமருங்கள், ஊக்கம் தாரீர். வரமாக நூல்களினை படித்தல் ஒன்றே வாழ்க்கைக்கும் உதவிடுமே. வணக்கம் ஐயா. நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நூல் பலவும் கற்றிடவே வேண்டும் என்ற நோக்கத்தை பழமொழியாய் மூத்தோர் சொன்னார். நூல் பலவும் கற்றிடவே வழிகள் என்ன? நுட்பத்தை ஆய்ந்தறிந்து படித்து தேர்ந்தால் கால்வதைக்கும் இடமெல்லாம் பெருமை சேரும். கல்வியினால் எல்லாமும் கிடைக்கும் உண்மை. சால்புடைய அறிவாளர் ஆய்வை செய்தோர் சாதனைகள் புரிந்ததனால் புகழை பெற்றார். கல்வியினால் மேம்பட்டோர் வாழ்வு தன்னை காதற்கே அரியதொரு காட்சி என்று நல்லவித பண்புடனே அடக்கம் என்பால் நாட்டோரை ஈர்க்கின்ற ஆற்றல் பெற்றார். வல்லவராய் வழிநடத்தும் தலைமை பண்பும் வருங்கால சந்ததிக்கு எடுத்துக்காட்டாம். சொல்லுதற்கே புகழ்ச்சி இல்லை அத்திய உண்மை, சோர்வின்றி படித்திடுவீர் புகழை சேர்ப்பீர். அறநூல்கள், காப்பியங்கள், சங்கப்பாடல், ஆயிரமாய் தொழில் சார்ந்தும் மருந்து நூல்கள், குரல் தந்த வள்ளுவனார் இளங்கோவோடு கொஞ்சு தமிழ் பிரபந்தம், தமிழர் வேதம், மறவாது காப்பியனார் வடித்து தந்த மாண்புடனே இலக்கணமே வாழ்வை சொல்லும். மறவாது காப்பியனார் வடித்து தந்த மாண்புடைய இலக்கணமே வாழ்வை சொல்லும்.
பிறகென்ன படிப்பதிலே ஆர்வம் கொள்ள பெருமைகளை உரிமைக்காய் உழைப்போம் நாமே. பேரறிவால் புகழ் படைத்த மாந்தர் தம்முள் பெருந்தகையார் அப்துல் கலாம் முதன்மையாவார். ஊரறிந்த கணினி வழி சுந்தர் பிச்சை, உயர்வான வான்வழிக்கு மயில்சாமி அண்ணாதுரை, சீரறிந்து பெயர் விளங்கும் பல்லோர் உண்டு, செய்மணியும் நுண்ணறியும் திறமை கூட்டும். யார் அறிந்து உழைக்கின்றார் என்பதல்ல, யாவருக்கும் நற்பெயரை அறிவே சேர்க்கும். இத்தனை நான் சொன்னதற்கும் தொடர்பு ஒன்றே. எல்லோரும் படித்தறிவிய உயர்வோம், வாழ்வில் சித்தர்களும் ஞானிகளும் அறிவின் மிக்கார், சேர்த்து வைத்த கருவூலம் நம்மின் சொத்தே. எத்தனையோ கலைகளினை ஆய்வு தம்மை ஏற்றபடி காப்புரிமை ஆக்கி கொண்டார். முத்தனைய ஆயகளை எல்லாம் இங்கே முகமறியா நல்லோர்கள் சேர்த்த சொத்து. யார் படித்தால் பெருமை என எண்ண வேண்டாம், எவர் படித்தும் கண்டிடலாம் முன்னேற்றத்தை. ஊர் திறக்க நாம் படித்து வழிகள் காட்டி உறவுகளை மேம்படுத்தி வெல்வோம் வாழ்வை. ஏற்படுத்த வேளாளன் சோறு போட இந்தியத்தின் ஆணிவேரை புதுப்பித்திட்ட கார் கொடுக்கும் மழை போல கல்வி தந்தால் கரை புரளும் அறிவாலே வெல்வோம் வாரி. நன்றி, வணக்கம். அருமை. மரபுப்பாவை எப்பொழுதுமே மிக அழகாக நேர்த்தியாக உடனே பாடக்கூடியவர். ஒரு முகநூலிலும் சரி, புலனத்திலும் சரி, நான் பார்க்கின்ற அத்துணை செய்திகளுக்கும் உடனடியாக நல்ல மரபிலை நல்ல சொல்லாட்சிகளை கொண்டு கவிதை ஏற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர். எனவேதான் நாம் அவருக்கு கவி ஞாயிறு என்ற பட்டத்தை வழங்கி மகிழ்ச்சி அடைந்தோம். எனவே ஒரு மிக சிறந்த ஒரு நானும் அவரும் ஒன்றாக பணியாற்றுவர். கிட்டத்தட்ட அவரை பார்த்தா நானும் கவிதை எழுதுவதெல்லாம் கற்றுக்கொண்டேன். எனவே அவர் என்னுடைய தலைமையிலே கவிதை பாடுவது என்பது அண்ணன் தம்பிக்கு இருக்கின்ற உறவு அது. எனவே தம்பி இப்படி போடா அப்படின்னு சொல்லுவது இல்லையா நாம, அது மாதிரி எல்லா இடங்களிலும் எல்லாம் முன்னிறுத்தி பார்க்கின்ற அழகு படைத்தவர்கள், அவரெல்லாம் பெருமை படைத்தவர்கள். எனவே அந்த வரிசையில என்னோடு மிகுந்த நட்புறவோடு அன்புறவோடு புதுவை தமிழ்ச்சான்றோர் பேரவை நடத்துகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு எவ்வளவு எனக்கு எதிராக குரல் கொடுத்தாலும் கூட அவற்றையெல்லாம் தள்ளிவிட்டு நான் என்னுடைய தம்பி நெய்தல் நாடன் பின் தான் நிற்பேன் என்று சொல்லி எப்பொழுதும் எனக்கு துணையாக இருக்கின்றவர் அண்ணன். அவரும் கவிஞாயிறு. எனவே கவிஞாயிறு அண்ணன் வீரமுருகன் அவர்களை இங்கே கவிதை போட வைத்தேன். முதற்கண் தமிழ்த்தாய்க்கு வணக்கம் தெரிவித்து, எங்களுக்கெல்லாம் யாப்பிலக்கம் நடத்திய எங்களுடைய ஆசான் இந்த கவியரங்க தலைவர் கலைமாமணி நெய்தல் நாடன் அவர்களுக்கு வணங்கி, இங்கே கவிதை வாசிக்க வந்திருக்கின்ற கவிஞர் பெருமளுக்கும் வணங்கி, இங்கே அவையில் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கு வணங்கி என்னுடைய கவியை தொடர்கிறேன். நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு தலைப்பு. நீர் அளவே நீராம்பல் பூ உயரம் தோன்றும், நிறைவான நூற்கல்வி நுண்ணறிவை காட்டும், பேரறிவை வளர்க்கின்ற பெருநூல்கள் உண்டு, பேதமை நீக்குகின்ற அறிவியலின் நூலும், யாராலும் அழிக்க ஒண்ணா அருங்கல்வி செல்வம், எத்திசையில் சென்றாலும் கற்றோர்க்கு பெருமை, பூரணமாய் சான்றோர்க்கு புரட்சி வழி காட்டும், புலமை மிக்க சான்றோர்கள் புவி மீது விஞ்சும், நூலகத்தில் நிறைந்துள்ள நுண்ணறிவு நூல்கள் நூற்பழக்கம் கொண்டோரை நல்லறிவர் ஆக்கும், காலத்தால் அழியாது கல்வியறிவு என்றும், கருவூல மிகை நூல்கள் கற்போரை ஈர்க்கும், மேலெழுச்சி நிலை கொண்டு நல்லொழுக்கம் ஓங்கும், மென்மேலும் மனிதரையே பண்புடையர் ஆக்கும், காலத்தை பயனாக்கி வாசிப்பு செய்தால் காவியங்கள் படைக்கின்ற கவிவாணர் ஆவார். கற்றறிந்த சான்றோர்கள் எண்ணிக்கை கூடும், கவனத்துடன் முடிவெடுக்கும் திறனறிவு ஓங்கும், முற்றறிவு பெற்றதனால் தொலைநோக்கு பார்வை, முக்காலும் உணர்கின்ற பக்குவமும் சேரும், கற்றுணர்ந்த காந்தி மகன் தேசத்தின் தந்தை, கண்ணியவான் கடைபிடித்தார் நல்லிணக்க கொள்கை, நற்குணத்தை பெற்றிருந்த அப்துல் கலாமும் நாள்தோறும் மாணவர்க்கு அளித்திட்டார் ஊக்கம், கொடுமை மிகு சாராட்சி ரஷ்யாவில் வீழ்த்தி குடிமக்கள் வாழ்வரை பொது உலை ஆக்கி படியுங்கள் 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 என்று பாரறிய அறிவித்தார் புரட்சிகர லெனின். அத்துடிப்பான புரட்சியராம் கியூபா பிடல் காஸ்ட்ரோ
தொடுகின்ற தூரத்தில் அமெரிக்க நாட்டை நெடுநாட்கள் எதிர்க்கின்ற பொது உடைமை தேசம் நெடுங்கணக்கில் மருத்துவரை உருவாக்கி விட்டார். 100% கல்வி கற்ற செஞ்சீன நாட்டில் நுட்பமிகு தொழில்துறையை வளர்ந்தோங்க விட்டார். 6 வயல் நிறைந்திட்ட வியட்நாம் நாடு அருமைமிகு ஹோசிமின் கொள்கை வழி நிற்கும். ஊர்களை எதிர்கொண்ட ஓயாமல் கற்ற ஒப்பில்லா அம்பேத்கர் உலகுக்கே சான்று. மாறுபட்ட கருத்துக்களை மக்களுக்கு கூறி மானமிகு ஈவாரா மறுமலர்ச்சி கண்டார். பொது உடைமை தத்துவத்தை உலகைக்கு தந்த புரட்சிகர இரட்டையர்கள் காரல் மார்க்சும் ஏங்கல்ஸும் மதியிழந்தோர் நெல்சன் மண்டாலாவை காவலில் வைத்தார். மக்களெல்லாம் ஒன்றிணைந்து விடுவிக்க வைத்தார். கல்வி அறிவு கல்வி கற்ற ஜவஹர்லால் நேரு ஆதார பொதுத்துறை ஆலயங்கள் செய்தார். மதிப்பூர்வை பெருகியதால் மண்வெளிகள் அன்பும் மாசற்ற நல்லுறவும் சிறப்பெய்து வாழும். நன்றி, வணக்கம். மிக அருமை. வாத்தியார் பேரை காப்பாற்றுகிற மாணவன் என்கின்ற அடிப்படையிலே ஒரு இடத்திலே 40 வகுப்புகள் தொடர்ந்து மரபு எழுதுவது கற்றுக்கொண்டார். நல்ல மார்க்சிய சிந்தனையாளர் அவர். எதை எழுதினாலும் பொதுவாகவே மார்க்சிய சிந்தனையாளர்கள் எங்கே போனாலும் அங்கே தான் வந்து நிற்பாங்க. என்னுடைய தோழர் சிவகுமார் மாதிரி இல்லை, எங்கே தான் போனாலும் கடைசியில் அங்கே வந்து சுற்றி தங்களுடைய அடையாளத்தை அங்கே பதிவு செய்து விடுவார்கள். அந்த அடிப்படையிலே இவரும் நீண்ட காலமாக நண்பர் சிவகுமாரோடு இருந்து மார்க்சிய சிந்தனைகளோடு ஒன்றி அவர் பழகியவர். எனவே இந்த மரபை கற்றுக்கொண்ட பிறகு நிறைய செய்திகளை எல்லாம் அவர் படிக்கின்ற வாய்ப்பினை பெற்று இப்போ இவ்வளோ பட்டியல் போட்டார். எனவே இதெல்லாம் அவர் படித்து அதனுடைய ஆழமாக இறங்கியிருக்கிற அந்த தன்மையை அவருடைய கவித்துவத்தில் நாம் கண்டோம். அவரை நாம் மனதார பாராட்டி அடுத்து எங்களுடைய அன்பினிய பேராசிரியர் ஐயா கண்ணன் அவர்கள், முனைவர் கண்ணன் அவர்கள் புதுவை தாகூர் கலைக்கல்லூரியிலே தமிழ்துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர். மிக சிறந்த பண்பாளர், நல்ல நண்பர். அதாவது தகுதி தராதரம் பார்க்காமல் இன்னும் இவர்கிட்ட போய் நாம இவருடைய கீழே கவிதை பாடுவதா, நாம் பேராசிரியர் அவர் சின்ன ஆசிரியர் எல்லாம் கருதாமல் எப்பொழுதும் என்னோடு தோளோடு நின்று நான் அழைத்தால் நான் வருவேன்னா கண்டிப்பாக நான் வந்து பாடுறேன்னா அப்படின்ற அந்த அன்போடு என்னோடு இயங்கிக் கொண்டிருக்கிறவர் என்னுடைய இனிய தம்பி கண்ணன் அவர்களை கவிதை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. கவியரங்க தலைவருக்கு வணக்கம். நெய்தல் நில நாடன் நேர்மையுடன் வீற்றிருக்க, நெய்தல் நில நாடன் நேர்மையுடன் வீற்றிருக்க, பெய்யும் தமிழ் அமுதம் பெற்றிடவே மெய்யாக, பெய்யும் தமிழ் அமுதம் பெற்றிடவே மெய்யாக, எய்தும் புகழால் இனிதாய் அமர்ந்தாரே, வெய்யோன் நிகர்த்த தலைமை, வெய்யோன் நிகர்த்த தலைமை. அவை வணக்கம். அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுவையார் தமிழை சுமந்து நயமுடன் எவ்வுயிரும் போற்ற எழிலாய் வணங்குகின்றேன் செவ்விய நற்றமிழால் இன்று. நூலின் சிறப்பு: அறம் புரிந்து பொருள் இழைத்து இன்பம் காண, அகிலமெல்லாம் அறிந்து கொள்ளும் ஆற்றல் சேர, நிறைந்திட்ட கலைஞானம் ஏந்தி நிற்கும் நெடியதொரு களஞ்சியமே நூல்கள் அன்றோ, நிறைந்திட்ட கலைஞானம் ஏந்தி நிற்கும் நெடியதொரு களஞ்சியமே நூல்கள் அன்றோ, குறைந்திட்ட காலத்தின் விளிம்பில் நின்று கொடுத்திடும் வாழ்வியலின் பாடம் காட்டும், பிறந்திட்ட மானிடர்க்கு பேரறிவு ஈயும் பெரும் துணையே அப்புத்தகம் பேசும் சாரம். உலகு பற்றி உளம் பற்றி உரைத்திடும் நூல்கள், உலகு பற்றி உளம் பற்றி உரைத்திடும் நூல்கள், உணர்வுகளை ஊட்டுகின்ற ஒளி எனப் பாரீர். பல பல நூல்களை படித்து அறிந்தோனே பயனுறு நுண்ணறிவின் பாதை கண்டோன் ஆவான்.
குலத்தோடு குணம் மாறி கும்பிடும் மனதும் குறையின்றி நூல் கற்று கூர்மையும் அடையும். நிலத்தினிலே நீர்வார நிமிர்ந்திடும் பயிர்போல், நிலத்தினிலே நீர்வார நிமிர்ந்திடும் பயிர்போல் நூலளவே நுண்ணறிவும் நிலைபெறும் தானே. கல்லாதார் கண்ணிருந்தும் இருளினாரே, கதவடைத்த அறைக்குள்ளே வாழும் மாந்தர். இல்லாதார் செல்வம் ஈட்டி மகிழ்வதென்ன, ஏடறியா பேதையே அறிவில் சூன்யம். சொல்லாலும் செயலாலும் சிறக்க வேண்டின் சுவடிகளில் மூழ்கி அறிவினை தேட. சொல்லாலும் செயலாலும் சிறக்க வேண்டின் சுவடிகளில் மூழ்கி அறிவினை தேடே. நில்லாமல் காலமென்ற நதியோட நூலளவே அறிவு நிலை நிலைக்கும் கண்டாய், நூலளவே அறிவு நிலை நிலைக்கும் கண்டாய். புல்லறிவே உள்ளுக்குள் புகுந்திடும் போது பொய்களினால் கபடத்தால் புவி மயங்கிடுமே. நல்லறிவே நாள்தோறும் நாட்டமாய் ஓங்க, நூல்கள் எனும் தீப ஒளி நெஞ்சினில் ஏந்தே. வல்லறிவின் துணையின்றேல் மனிதனும் வீழ்வான், வகுத்திட்ட அறம் கேட்டு வாழ்வினை மாற்ற. எல்லையில்லா நூல் தொடர்பு இன்றியமையாதே, ஏட்டளவே ஆகுமையா இன்பமும் துன்பமும். தொல்காப்பியம் திருக்குறள் சிலம்பும் மேலும், தொண்டர் நூல் கம்பன் நூல் சங்கத்தேரல், சொல்லிசைகள் நிறைந்திட்ட தமிழ் நூல் இன்பம். சுடர் மிகுந்த நுண்ணறிவின் தோற்றுவாயே, வல்லமையாம் மொழி வளத்தை என்றும் போற்றி மனத்து இருளை போக்கிடும் நூலை பேணின். நல்லதொரு வாழ்வுதனை நாமும் காண, நூலளவே நுண்ணறிவை நாடும் நெஞ்சே. உலகத்தை உய்விக்க உள்ளம் கொண்டால் உயரியதோர் அறிவினுக்கு நூலே தேவை. உலகத்தை உய்விக்க உள்ளம் கொண்டால் உயரியதோர் அறிவினுக்கு நூலே தேவை. நலமுடனே பிறர்க்குதவி செய்ய வேண்டின் நற்கலைகள் கற்றுடனே தெளிதல் வேண்டும். பலனுறவே வாழுகின்ற மேன்மையெல்லாம் படித்ததனால் கேட்டதனால் பெற்றதாகும். சொல்லளவில் நிற்குமா நூலை தேடி சுயநலத்தை நீக்குவதே சிறந்த மார்க்கம். அனுபவமே முதலறிவின் வேராய் நிற்க, அதை சுற்றி நூற்கல்வி கிளைகள் எனும் மனம் இரண்டும் ஒன்றாகி சேரும் போது மட்டில்லாத பேராற்றல் மலரக் காண்போம். தினம் தினமும் புது புது செய்தி கேட்டும் திடம் கொண்ட இதயங்கள் நூலால் மேவும். அனல் போலே அஞ்ஞானம் அகலச் செய்யும் அரியதோர் துணை நூல்தான் அறிவின் பாலம். அனல் போலே அஞ்ஞானம் அகலச் செய்யும் அரியதோர் துணை நூல்தான் அறிவின் பாலம். பற்பளவாம் நூல்களுடன் பழகும்போது பகலவனாய் மனத்திருளை போக்கி காட்டும். கற்பதுவும் கேள்வியனும் ஞானச் செங்கோல் கலையறிவை கூர்மை செய்து உறுதி ஈயும். சொற்புரியும் நூல்களுக்குள் அறிவை தேட சுயமாய் நம் சிந்தனைகள் துளங்க காண்போம். வெற்றி பெற நுண்ணறிவு வேண்டுமென்றால் விவேகத்தின் நூலளவே எல்லையாகும். நல்லவர் சேர் நட்பது போல் நூல்கள் தேடின் ஞானத்தை தானாக ஈதல் செய்யும். புல்லறிவை கலந்தெறிய புயலாய் வந்து புதியதொரு பாதையினை போதித்திடுமே. சொல்லறிய புகழ்தனைய அடைதல் வேண்டின் சுவடிகளை தூய்மையுடன் போற்றி படிக்க. இல்லை எனும் வறுமை நிலை அகன்று போக எண்ணத்தில் நூலளவே நுண்ணறிவு வாழும். நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பது நுணுக்கமுடன் அறிஞர்கள் உரைத்த நீதி. நாளளவும் தேடாது உலகறிவை இழந்து நாமாக இருப்பதென்ன நாணமன்றோ. மேல எனும் நூல்களை விரும்பி நாம் படித்தால் விஞ்ஞானம் மெய்ஞானம் அனைத்தும் வாய்க்கும். சீலமெனும் கல்வியினை சிதறவிடாது
என்றும் சிந்தித்தே செயல்பட்டால் சிறப்பு நமக்கு. நன்றி, வணக்கம். கற்றதை கற்பிப்பது எவ்வாறு என்பது ஒரு உத்தி. நான் சொல்ல வருகிற கருத்தை எதிரே செவிப்படுப்பவர்கள் அதை கூர்ந்து அழகாக கவனிக்க வேண்டும் என்று கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கண்ணா அழகா பொறுமையா இளவரசிக்கு புரியுதா புரியலையான்னு பார்த்து ஏன்னா அவங்களும் நல்லா புரியுதுன்னா சொல்ற மாதிரி மிக அழகாக அதை இதான் கவிதைன்னு சொன்னா அவர் நல்ல வெண்பா பாடினார், பெருத்தம் பாடியிருக்கார், நிறையவே எழுந்து வந்திருக்கார். ஏன்னா அவர் பேராசிரியர், அவர் நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எனவே நல்ல அழகான கவிதைகளை இங்கே அவர் ஆழமாக அதை நமக்கு சொல்லியிருக்கிறார். உண்மையிலே பேராசிரியர்கள் தான். எனவே அவருக்கு சிறப்பான ஒரு பாராட்டுகளை நாம் எல்லோரும் வழங்கி, அடுத்து என்னுடைய அன்பினிய தம்பி, அதாவது எனக்கும் தம்பி, நான் பொறுப்பாக என்னுடைய அன்பினி இளவல் அப்படின்னு பொது மேடைகளில் பேசுகிறேன்னா அது குறிப்பாக என்னுடைய தம்பி பாலாவை தான் குறிக்கும். பாட்டுப்பரிதி பாலா, பாட்டுப்பரிதி பாலா அப்படின்னு நாங்கள் எல்லாரும் அவரை வழிப்போம். எங்கள் அண்ணன் சீனி வேணுபால் முப்பை இல்லாத முப்படா இன்னைக்கு. அது மாதிரி மிக நல்ல எழுச்சி மிக்க வீர ஆவேசமிக்க கவித்துவ நடையை வழங்குகிற ஆற்றல் படைத்தவர் நம்முடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளராக இருந்து இப்பொழுது மிக சிறந்த உயர்ந்த பதவிகளெல்லாம் வகித்து பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றுக் கொண்டு இப்போ முழுமையாக பல்வேறு இலக்கிய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறவர் கவிஞர் பாலா அவர்களை கவிதை வாசிக்குமாறு அன்போடு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையிலும் எதிரிலும் மிகப்பெரிய ஆளுமைகள் அமர்ந்திருக்கிறீர்கள். மிக சிறப்பான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்புக்கு அண்ணன் நெய்தல் நாடன் அவர்களுக்கும் எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுத்த எங்கள் ஐயா முருகமணி ஆசிரியர் அவர்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வாழ்த்து. ஓர் எழுத்து ஓர் மொழியாய், ஓர் எழுத்து ஓர் மொழியாய், ஓரடியும் ஈரடியும் இலக்கியமாய், நாலடியில் உலகளந்து நானிலத்தில் உயர்ந்து நிற்கும் நற்றமிழே, மொழிக்கெல்லாம் மூத்தவளே, அழியாத காவியங்கள் அணிகலனாய் பெற்றவளே, அன்னை தமிழே வணங்குகிறேன். தமிழுக்கு முதல் வணக்கம். தலைவர் வாழ்த்து. காலையூரின் கரும்பு கவிஞரே, காலையூரின் கரும்பு கவிஞரே, கடுகளவும் மரபுமாறா அறிஞரே, கடுகளவும் மரபுமாறா அறிஞரே, கோலமெல்லாம் உனது தமிழ் கொடிகட்டி பறக்கும், கோலமெல்லாம் உனது தமிழ் கொடிகட்டி பறக்கும், கொடுமை கண்டால் பொறுக்காமல் தீப்பற்றி எரிக்கும், அண்ணா உனக்கென் வணக்கம், அன்போடு ஏற்றென்னை வாழ்த்தும். தலைவருக்கு வணக்கம். அடுத்தது நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. மனித மூளை, மனித மூளை அனைவருக்கும் 3 பவுண்டு எடைதான். மனித ஆற்றல் அறிவை தரம் உயர்த்தும் கொடைதான். கணிதம் போல அமைவதல்ல மனிதன் பெற்ற அறிவு. புனிதரெல்லாம் அறிவு பெற்ற புரட்சியாளர் இல்லை, புனிதரெல்லாம் அறிவு பெற்ற புரட்சியாளர் இல்லை. ஓடி ஓடி பயிற்சி செய்தால் ஒரு நாள் வெற்றி உறுதி. ஓதி ஓதி நீயும் உணர்ந்தால் உலகம் போற்றும் உறுதி. கற்க கற்க கசடரவே நிற்கும் அறியாமை விலகி, கற்பதனால் கவலை நீங்கி மேன்மை கூடும் நெருங்கி. எத்தனையோ அறிஞர் இழந்த வாழ்க்கை பலனே நூல்கள், எத்தனையோ மூளை உழைப்பில் எழுந்த இமயம் நூல்கள். ஏழைக்கென்றும் செல்வர்க்கென்றும் இல்லை இங்கு அறிவு, ஏழைக்கென்றும் செல்வர்க்கென்றும் இல்லை இங்கு அறிவு. எழுத்தெண்ணி எண்ணி எழுத்தெண்ணி எண்ணி படிக்க படிக்க ஊரும் இங்கே அறிவு. கற்ற கல்வி விரித்துரைக்க விசாலமாகும் அறிவு.
பெற்ற செல்வம் அனைத்திலுமே பெரிய செல்வம் கல்வி. கல்வியிலே சிறந்த நாட்டில் வறுமை இல்லை பாரீர். கல்வியிலே சிறந்த நாட்டில் வறுமை இல்லை பாரீர். பள்ளிகளே நிறைந்த நாட்டில் பகைமை இல்லை பாரீர். அழகழகாய் வீடு கட்டி அறைகள் பலவும் வைப்பாய். அழகழகாய் வீடு கட்டி அறைகள் பலவும் வைப்பாய். அடுக்கடுகாய் துணிமணிகள் வாங்கி நீயும் குவிப்பாய். கடுகளவும் நூல்களுக்கு இடமளிக்க மறுப்பாய். கடுகளவும் நூல்களுக்கு இடமளிக்க மறுப்பாய். கடவுள் தேடி பூட்டி வைத்து காணிக்கைகள் அளிப்பாய். படிப்பதற்கு புத்தகங்கள் வாங்கி சேர்க்க மறப்பாய். பரிசாய் வந்தால் நூல் கூட பரிசாய் வந்தால் அத்தனையும் பழைய பேப்பர் கடையில் விற்பாய். பழைய பேப்பர் கடையில் விற்பாய். அறிவை தேடி ஓடும் சமூகம் தோற்று போனதில்லை. அறிவை தேடி ஓடும் சமூகம் தோற்று போனதில்லை. புரிந்து நீயும் நூலை படித்தால் புரட்சி தொலைவில் இல்லை. புரிந்து நீயும் நூலை படித்தால் புரட்சி தொலைவில் இல்லை. படித்தால் முழு உலகும் திறக்கும் என்றான் பராக் ஒபாமா. படித்தால் முழு உலகும் திறக்கும் என்றான் பராக் ஒபாமா. படி காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படபடி என்றான் பாவேந்தன். வீதிதோறும் நூலகங்கள் வேண்டுமென்றான் பாரதியும். வீதிதோறும் நூலகங்கள் வேண்டுமென்றான் பாரதியும். வீட்டுக்கொரு நூலகமே விடியலுக்கு சாட்சி என்றார் அண்ணா. வீட்டுக்கொரு நூலகமே விடியலுக்கு சாட்சி என்றார் அண்ணா. புத்தகங்கள் படிப்போம், புத்துலகம் படைப்போம் என்றார் அப்துல் கலாம். புத்தகங்கள் படிப்போம், புத்துலகம் படைப்போம் என்றார் அப்துல் கலாம். புத்தகங்கள் படிக்க அனுமதி போதும், வேறு சுதந்திரம் தேவையில்லை என்றார் நெல்சன் மண்டேலா. சாட்சியாக வரலாற்றில் சரித்திரம் படைத்தவர்கள் நூல் கற்றோர். சாட்சியாக வரலாற்றில் சரித்திரம் படைத்தவர்கள் நூல் கற்றோர். சாத்திர குப்பைகளை மண்டைகளில் ஏற்றியோர் நூல் விட்டோர். நூல் விட்டோர். கற்கால மனிதனையும் கருத்தூன்ற வைத்த கல்வி. கடைக்கோடி மனிதனையும் தலைநிமிர வைத்த கல்வி. பொற்கோள ஆட்சி என்றால் பொலிவுறு நூலகங்கள் வேண்டும் கேட்பீர். பொற்கால ஆட்சி என்றால் பொலிவுறு நூலகங்கள் வேண்டும் கேட்பீர். பிழைப்புக்காய் கல்வியை கடைபிடிப்போர் வெளியேற்று வைப்போம் வாரீர். நல்லறிஞர் உழைத்துழைத்து சேர்த்த செல்வம் நூல்கள். நாம் அறிந்து செழிக்க செய்வோம் வாசிப்பு இயக்கம். பல்துறையும் கற்றுணர்ந்து பலருக்கும் பந்தி வைப்போம். பகை உணர்வை வேற்றுமையை பலகாத தூரம் தள்ளி வைப்போம். அரங்கத்து அறைகளில் அணிவகுக்கும் நூல்கள் வெறும் காகிதங்களா? இந்த அரங்கத்து அறைகளில் அணிவகுக்கும் நூல்கள் வெறும் காகிதங்களா? வெறுங்கூற்றாய் எழுதி வைத்த வெற்று வேட்டுகளா? வண்ண வண்ண அட்டைகளும் வார்த்தெடுத்த சித்திரமும் காட்சி பொருளா? எண்ணமெல்லாம் இனிக்கும் அறிஞர் அனுபவ சேகரம். இவையெல்லாம் அறிஞர் அனுபவ சேகரம். 1000 ஆண்டுகள் அயராது உழைத்தாலும் அடைய முடியா சுரங்கம். இவை அடைய முடியா சுரங்கம். தாயினும் உயர்ந்த சிந்தனை தேக்கிய அறிவரை. இது சிந்தனை தேக்கிய அறிவரை. தவறாமல் படிப்பதால் தலை நிமிர்வை தந்திடும் தடாகம். தவறாமல் படிப்பதால் தலை நிமிர்வை தந்திடும் தடாகம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, நூலகம் பயில்வது அதனினும் நன்று. நன்றி. அருமை, நல்ல எழுச்சி மிக்க கருத்துக்களை உள்ளடக்கி அருமையாக கற்றலின் மேன்மையை சொன்னார். புரிந்து படித்தால் நிமிர்ந்து நடக்கலாம் என்பது இன்றைய சூழல். நாம் புரிந்து ஒரு நூலை படிக்கிற பொழுது வாழ்க்கையிலே நிமிர்ந்து நம்மால் நடைபோடு இயலும் என்ற அடிப்படையில் நல்ல செய்திகளை எல்லாம் இங்கே நமக்கு அவர் பகிர்ந்து வழங்கியிருக்கிறார். அவரை நாம் மிக பாராட்டுகிறோம். ஏன்னா முப்பாடின் பாடல்கள் என்றாலே அதில் மிக
புரட்சிகள் எல்லாம் அப்படியே கொட்டும், வார்த்தைகள் எல்லாம் நம்ம இடத்துல வந்து அப்படியே முட்டும். அப்படி மிக அழகாக தன்னுடைய கவிதைகளிலே வார்த்தைகளை அழகுற கட்டி வைக்கின்ற ஆற்றல் உடையவர். அவருடைய இந்த கவிதை ஆற்றலை நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து பாராட்டி அடுத்த அமர்வாக எல்லாம் நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்கிறார். இப்பொழுது அவருடைய கவிதையை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். தலைவர் என்னுடைய நண்பர் சொல்லிவிட்டார். எங்கள் இருவருக்கும் உள்ள நட்பை பற்றி அடிக்கடி கோபித்துக் கொள்வோம். மூப்பா அவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. நாங்கள் 2 பேரும் ஏன்னா அதற்கு உரிமை உள்ளவர்கள் தான். அதனால் அதை பற்றி கவலை வேண்டாம், அதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்று சொல்லி தலைவருக்கும் இதற்கு முன்பு கவி பாடி சென்றவர்களுக்கும் இனி கவிதை தந்து நம்மை மகிழ்விக்க இருப்பவர் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இவ்வளவு நேரம் இங்கே இருந்து கவிதையை சுவைத்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்கின்ற தலைப்பிலான ஒரு கவிதையை நான் சிங்கப்பூரிலே பேராசிரியர் என்று சொன்னார். சிங்கப்பூரிலே பேராசிரியராக இருந்தாலும் இங்கே இருக்கிற பேராசிரியர் போன்று நீண்ட அளவு எழுதுவது இல்லை. நிறைய சுருக்கமாக நான் 4 கன்னிகள் மட்டுமே எழுதியிருக்கின்றேன். அதை படித்து விடுகிறேன். நூலகத்தின் கதவு ஒன்று திறக்கும் போது சிறைச்சாலை கதவு ஒன்று மூடுச்சல். நூலகத்தின் கதவு ஒன்று திறக்கும் போது சிறைச்சாலை கதவு ஒன்று மூடும் என்பார். நூல்கள் இல்லா வீடு ஜன்னல் இல்லா வீடு, நூல்கள் இல்லா வீடு ஜன்னல் இல்லா வீடு, நோய்க்கிருமி மண்டியுள்ள புதரின் காடு. நூல் படித்து நுண்ணறிவு கொண்ட மக்கள் நிறைந்துள்ள நாடொன்றே சிறந்த நாடு. நூல் படித்து நுண்ணறிவு கொண்ட மக்கள் நிறைந்துள்ள நாடொன்றே சிறந்த நாடு. நூல்கள் எல்லாம் களம் காட்டும் விளக்கம் போல, கலங்கரை விளக்கம். நூல்கள் எல்லாம் களம் காட்டும் விளக்கம் போல வாழ்க்கையிலும் ஒளி பரப்பி உயர்த்தி காட்டும். மழைக்காலம் வரும் முன்பே உணவை சேர்க்கும், மழைக்காலம் வரும் முன்பே உணவை சேர்க்கும் மதிநுட்பம் கொண்டிருக்கும் எறும்பை போல, மதிநுட்பம் கொண்டிருக்கும் எறும்பை போல அழைக்காமல் வருகின்ற துன்பம் தன்னை அணுகாமல் காப்பதுதான் அறிவின் உச்சம். அழைக்காமல் வருகின்ற துன்பம் தன்னை அணுகாமல் காப்பதுதான் அறிவின் உச்சம். பிழையில்லா அறிவு தரும் நூல்கள் கற்றார், பிழையில்லா அறிவு தரும் நூல்கள் கற்றால் பெருங்கூட்டம் நம் பின்னே வரிசை நிற்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் அது மாதிரி இருக்கு. இவன் நம்ம நெய்தல் நாடகம் கூட கூப்பிட்டா 10 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கும் அது இருக்கின்றது. பிழையில்லா அறிவு தரும் நூல்கள் கற்றார் பெரும் கூட்டம் நம் பின்னே வந்து நிற்கும், வரிசை நிற்கும். பிழை செய்து வாழ்பவனும் மனம் திருந்தி பீடு நடை போடுவதற்கும் வழிவகுக்கும். இதயத்தில் இருந்து வரும் கருத்தை மற்ற இதயத்தில் ஈர்க்கின்ற காந்தம் நூல்தான். இதயத்தில் இருந்து வரும் கருத்தை மற்ற இதயத்தில் ஈர்க்கின்ற காந்தம் நூல்தான். பதம் பார்த்து நண்பர்களை தேர்தல் போன்று, பதம் பார்த்து நண்பர்களை தேர்தல் போன்று பக்குவமாய் நூல்களையும் தேடல் வேண்டும். நண்பரை போல் நூல்களை தேட வேண்டும். அதிக அளவு சிந்திக்க செய்யும் தன்மை, ஆபத்தில் துணை இருந்து உதவும் நன்மை. அதிக அளவு சிந்திக்க செய்யும் தன்மை, ஆபத்தில் துணை இருந்து உதவும் நன்மை. விதி கூட விலகியோட செய்யும் வன்மை, வெற்றி கொள்ளச் செய்வதுதான் நூலின் திண்மை. நுண்ணறிவை பெறுவதுதான் அறிவின் மேன்மை, நுண்ணறிவை பெறுவதுதான் அறிவின் மேன்மை. நூல் அறிவும்
நூல் அறிவும் சம அளவில் இருத்தல் வேண்டும். தன் அறிவை வளர்ப்பதற்கு தயக்கம் வேண்டாம். தன் அறிவை வளர்ப்பதற்கு தயக்கம் வேண்டாம். தளர்ந்தாலும் நூலகத்தை நாடிச் செல்வீர். மண்ணுலகும் விண்ணுலகும் போற்றும் வண்ணம், மண்ணுலகும் விண்ணுலகும் போற்றும் வண்ணம் மனிதரெல்லாம் வாழ்ந்திடவே நூல்கள் செய்தார். தன்மானம் தழைத்திருக்க வேண்டும் என்றால், தன்மானம் தழைத்திருக்க வேண்டும் என்றால் தவறாமல் நூல் படிப்பீர் சிறந்து. மாலை வணக்கம். கவியின் தலைமை வணக்கம். ஐந்திணைகள் அன்பின் புலப்பாடு, ஐந்திணைகள் அன்பின் புலப்பாடு, ஐநிலங்கள் தமிழரின் புகலிடங்கள், ஐநிலங்கள் தமிழரின் புகலிடங்கள். ஐந்தெழுத்து மந்திரமோ உலகாலும், ஐந்தெழுத்து மந்திரமோ உலகாலும், ஐம்பூதங்கள் காத்திடும் உலகினே, ஐம்பூதங்கள் காத்திடுமே உலகினையே. அன்பும் பண்பும் நிறைந்த, அன்பும் பண்பும் நிறைந்த புதுவை தமிழ்ச்சான்றோர் பேரவையின் தன்னிகர் தலைவர், புதுவை தமிழ்ச்சான்றோர் பேரவையின் தன்னிகர் தலைவர். மரபு பாவின் மாமேதை, மரபு பாவின் மாமேதை, தமிழ் கவிகளுக்கு ஏற்றம் தரும் ஏணி, தமிழ் கவிகளுக்கு ஏற்றம் தரும் ஏணி. ஆண்டுதோறும் விருதும் பாராட்டும் தந்திடும் தமிழ் பெருவல்லன், ஆண்டுதோறும் விருதும் பாராட்டும் தந்திடும் தமிழ் பெருவல்லன். தொல்காப்பியர் நினைவை, தொல்காப்பியர் நினைவை திங்கள் தோறும் நினைத்திடும் நல் தமிழர், தொல்காப்பியர் நினைவை திங்கள் தோறும் நினைத்திடும் நல் தமிழர். கடல்சார் நிலத்தின் கவிதை நாயகர், கடல்சார் நிலத்தின் கவிதை நாயகர் எங்கள் நெய்தல் நாடனாருக்கு எனது தலைமை வணக்கம், அவை வணக்கம். கவியரங்கில் கூடியுள்ள நல் திணைசார், கவியரங்கில் கூடியுள்ள நல் திணைசார் தமிழ் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் எனது கவியின் இனிய மாலை வணக்கங்கள். புத்தக வழி கற்றலும் கற்பித்தலும் என்ற இந்த தலைமை பொறுமையில் 29வது தேசிய புத்தக கண்காட்சியை தொடர்ந்து செயல்படுத்திடும் திறன்மிகு பேராசிரியர், ஐந்துலகும் தமிழ் பரப்பும் பாஞ்ச் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். கற்றலின் சிறப்பு நடத்தை பண்புகள், கற்றலின் சிறப்பு நடத்தை பண்புகள், கற்றலின் மேன்மை புகழ்ந்திடும் உலகம். கற்றோர் காணும் கண்கள் உடையர், கற்றோர் காணும் கண்கள் உடையர், கல்லார் கண்கள் புண்கள் தானா. மனிதன் செயல்கள் மூளையின் நினைவகம், மனிதன் செயல்கள் மூளையின் நினைவகம், மனதின் செயல்கள் அறிவின் தூண்டல்கள். மாணவர் திறனோ கற்றலின் அவசியமாய், மாணவர் திறனோ கற்றலின் அவசியமாய் மாண்புகள் கொண்ட உணர்வு பெறுமே. கற்பவர் அனுபவம் கட்டமைக்கும் அறிவில், கற்பவர் அனுபவம் கட்டமைக்கும் அறிவில். கற்பவர் என்றும் அறிவின் ஆழ்கடலே, கற்பவர் என்றும் அறிவின் ஆழ்கடலே. கற்பதை தேர்ந்திட கல்வியின் தூண்டுதல்கள், கற்பதை தேர்ந்திட கல்வியின் தூண்டுதல்கள். கற்க கசடர கற்றபடி வாழ்ந்திடுக. அறிவு பாலம் கற்றல் தொடர்பால், அறிவு பாலம் கற்றல் தொடர்பால் அன்றும் இன்றும் அபார வளர்ச்சியில். அறிவியல் முன்னேற்றம் ஆக்கிய தொடர்புகள், அறிவியல் முன்னேற்றம் ஆக்கிய தொடர்புகள் அனைத்தும் கற்றல் பண்பின் மேன்மையினாலே. மனிதநேய உணர்வின் மாண்பும் கொண்டால், மனிதநேய உணர்வின் மாண்பும் கொண்டால் மனிதனாய் வாழ்ந்திட மகத்தான கல்வியே. மக்கள் என்றும் கற்றவர் ஆனார், மக்கள் என்றும் கற்றவர் ஆனார். மாக்கள் என்போர் கல்லாதார் தானே, மாக்கள் என்போர் கல்லாதார் தானே. கற்பித்தல் பண்பில் கற்றல் சிறக்கும், கற்பித்தல் பண்பில் கற்றல் சிறக்கும். கற்பித்தல் நோக்கம் கல்வியின் புரிதலில், கற்பித்தல் நோக்கம் கல்வியின் புரிதலில். கற்பிக்கும் பாடம் கற்றலின் அணுகுமுறையில், கற்பிக்கும் பாடம் கற்றலின் அணுகுமுறையில்.
கற்பிக்கும் முறையிலோ திருமுறை வாசிக்காமல் அழகாக நம்முடைய கவிதைகளை எடுப்பாக அதை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்பெரிய தந்தை கோரிமேடு ஜவஹர்லால் ஜிப்மரில் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறார். ஏகனுடைய தனி செயலாளராக இருந்து நல்ல சிறப்பாற்றி கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் மிக சிறந்த படைப்பாளி, நல்ல கவிஞர், நிறைய அந்த பகுத்தறிவு சிந்தனைகள்லாம் கூடிய மட்டும் மறைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நமக்கு புதுவையிலே கிடைத்திருக்கின்ற தேங்கன்னு இருந்த எண்ணெய் தேமா புளி மாவை தூங்காமல் கற்க வைத்த கலைமாமணி அண்ணா, நெய்தல் நாடன் அண்ணா தங்களுக்கு என் அன்பு வணக்கம். அவையோருக்கு என் அன்பு வணக்கம். அண்ணா, நான் தமிழ்நாடுன்னு சொன்னீங்க. எத்தாதே சிவில் மேரி ரெஜிஸ்ட்ரேஷன் லிவ்ரே தே ஃபமி. நூலறிவே ஆகுமாம் நுண்ணறிவு. தூங்காமல் உட்கார்ந்து திகட்டாமல் கற்க ஏங்காமல் நானும் தான் எப்படி இருப்பேனோ, பாங்காக தேடித்தான் பல நூல்கள் கற்றேன், அங்கமெல்லாம் பெற்றேன் நான் பகுத்தறிவை தானே. நுண்ணறிவை பெற்றிடவே நுணுக்கமாக நாமே கண் திறக்கும் புத்தகத்தை கட்டிடனும் தானே. உழைக்காமல் நமக்கிங்கே உயர்வில்லை, ஆமாம் தழைத்து வாழ நூலறிவை தயங்காமல் நாடு. வாழ்ந்த நமது தலைவர்களின் வாக்கறிய நாமே ஆழ்ந்து கற்று நின்றேதான் அவ்வழி செல்வோமே. அறிவுலக ஆசானாம் அம்பேத்கரை நாமும் அறிந்திடவே உதவியவை அவர் படைத்த நூலே. பேரறிஞர் அண்ணாவின் பெருமையினை நாளும் ஊரறிய செய்வதுவும் அவர் படைத்த நூலே. பகுத்தறிவு பேராசான் பெரியாரை நானும் பகுத்தாய்ந்து கற்றதுவும் பல நூலில் தானே. உறுப்புகளில் ஒன்றிரண்டை ஊனமாக உன்னிறைவன் படைத்தானா? அவன்தான் என்ன கருத்தழிந்த பேதைதானா? கதைகள் சொல்லி கதைக்காதே, மடமை விடு, அவனும் அன்றி ஒரு பொருளும் அசையாதா? எண்ணி பார்ப்பீர், உதவாத கருத்தெதற்கு அவையீர் சொல்வீர். உறுப்புகளில் வலியதெது என்றே கேட்டால் உடன் சொல்வோம் மூளையென, உண்மைதானே. வாழ் தூக்கி வந்தோரும் உலகை ஆள வளர்ந்த விதம் நூல் படித்த நுட்பம்தானே. வேல் பிடித்தும் தேரிழுத்தும் வீழ்ந்த கூட்டம் விடியலினை கண்டதுவும் படிப்பால் தானே. சீழ்பிடித்த சாதி மதம் களைந்தே மூட சிறை விட்டு வந்ததெல்லாம் எதனால் சொல்வீர்? நூல் பூண்டார் வஞ்சகத்தை ஒழித்ததாலே, நூல் படித்தே நுண்ணறிவை பெற்றதாலே. புதிய புதிய அறிவியலை படிப்பதற்கு நாளும் நன்னூலை படித்திட்டால் நாம் கூட நன்றே, பன்னூலும் படைத்திடலாம் பார்ப்போற்றத்தானே. நூல் படித்து உயர்ந்து விட்டால் நுண்ணறிவுடன் வாழ்வாய், கால் பிடித்து நீயும் தான் கண்ணுறங்கலாமோ. புதிய புதிய அறிவியலை படிப்பதற்கு நாளும் புதிய பாட புத்தகங்கள் புரட்டிடனும் நாமே. அவையினர் அனைவருக்கும் வணக்கம், தமிழ் வணக்கம். அன்புள்ள அன்னைக்கு அறிவான தந்தைக்கு முன்பே பிறந்தும் முதுமையே இல்லாத அன்பே உருவான அனைத்திற்கும் தாய்மொழி என் அன்னை தமிழ் மொழியை என்றும் வணங்கி மகிழ்கின்றேன். தலைமை வணக்கம். உண்மையும் நேர்மையும் உலகிலே உயர்ந்திட எண்ணமும் செயலும் ஏற்றமே பெற்றிடும் வண்ணமாய் புதுவையில் வாழ்வாங்கு வாழும் கண்ணான செந்தமிழை காத்திடவே கடமை என கொண்டனர் கவிஞராம் கொள்கை வீரராம் கலைமாமணி புதுவை கவிஞர்கள் சூடாமணி நிலையாக தமிழுக்கு தொண்டர்களை உருவாக்கும் ஆசான் நெய்தல் நாடன் அவர்களை வணங்கி கலைஞர்கள் கவிஞர்கள் உள்ளிட்ட அவையினை வணங்கி கவிக்கு செல்கின்றேன். புத்தக வழி கற்றலும் கற்பித்தலும் அல்லது நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு.
ஏதோ ஒன்று. நூலளவே ஆக்குமாம் நுண்ணறிவு, நீரளவே ஆக்குமாம் நீராம்பல், கண்ணளவே ஆக்குமாம் காட்சிகள், எண்ணளவே ஆகுமாம் மாட்சிகள். அச்சிட்ட புத்தகம் ஆவலை தூண்டும், அச்சத்தை அகற்றி ஆற்றலை பெருக்கும், மெச்சிடும் வகையில் மேன்மை வேண்டும், இச்சகத்து மானிடர் இயன்றவரை படிக்கணும். யாவர்க்குமாம் இயற்கையின் பூமணம், யாவர்க்குமாம் இமிழ்கடல் நீர்வளம், யாவர்க்குமாம் எழுதிய வாசகம், யாவர்க்குமாம் ஈங்குள புத்தகம். சிறிதளவு செல்வத்தை செலவு செய்து குறிப்பிட்ட புத்தகத்தை கொண்டு சென்று நெறியாக படித்திடலாம், நிறைய செய்திகளை அறிந்திடலாம். நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. புத்தக வாசிப்பு புத்தறிவை கூட்டும், மெத்த படித்திட மேன்மையும் கூடும், தித்திக்கும் கரும்பு திகட்டவும் கூடும், புத்தக அறிவோ புவியினை தாண்டும். இணையத்தில் படித்திட இருக்கணும் ஒரு கருவி, அணைந்திடும் அதுவும் ஆற்றல் இல்லையெனில், அனைத்து விளம்பரம் அளவிலா இடையூறு, நினைத்தால் நடுக்கம் நீல ஒளி தாக்கம். தூக்கத்தை கெடுக்கும் தொடுதுரை சாதனம், தூக்கத்தை வழங்கும் தூயனல் புத்தகம், தேக்கத்தில் தேக சுகம் தொடுதுரை வாசிப்பில், ஊக்கத்தில் மனம் மகிழும் உயர்வான புத்தகத்தால். பரிசாக கொடுக்கலாம் பலருக்கும் புத்தகத்தை, புரிதலை வளர்க்கலாம் புன்னகையில் சிரிக்கலாம், விரிந்திடும் வைய பார்வை விளங்கிடும் நன்மை தீமை, தெரியாத விடயங்கள் தெளிவாக விளங்கிடும். கோடிட்டு படிக்கலாம், குறிப்பெடுத்து வைக்கலாம், ஏடுகளை தொடுகையில் இன்பத்தில் தூய்க்கலாம், பாடுபட்டு நூல்களை பத்திரமாய் சேர்க்கலாம், வாடுகின்ற ஏழைக்கு வழங்கியும் மகிழலாம். பள்ளிக்கூடத்தில் படிப்பது எளிது, எள்ளளவும் ஐயமில்லை எமக்கு, பள்ளியில் கைகளில் பாட புத்தகம் தள்ளாது எடுத்தால் தடையின்றி படிக்கலாம். யோசித்து பார்த்தால் எல்லாம் புரியும், ஆசிரியர் பணியும் அழகாய் முடியும், வாசிக்கும் பழக்கம் வளரும் வளமாய், மாசில்லா மகிழ்ச்சி மலரும் கல்வியில். எடுக்க எடுக்க இன்னும் கிடைக்கும், கொடுக்க கொடுக்க இன்பம் சுரக்கும், படிக்க படிக்க பண்பு சிறக்கும், படியாது போனால். வணக்கம். நற்றமிழை நான் வணங்க நலமே விளையும், நற்றமிழில் பாப்படிக்க நாவும் மணக்கும், குற்றமிலா வாழ்விற்கே கூறும் வழியை கும்பிட்டு வணங்குகின்றேன் குழவி தமிழை. பற்று வைத்தே பழந்தமிழில் பாட வந்தேன், பைந்தமிழால் இயற்றி வைத்த பணுவல் வழியே. கற்றறிந்தோர் அவை முன்னே கைகள் கூப்பி, கற்கண்டு தமிழுக்கே வணக்கம் சொன்னேன். கவியரங்க தலைமை வணக்கம். தலைவராக வீற்றிருக்கும் நெய்தல் நாட்டார், தகை சான்ற பெரியோர்தான் புதுவை மண்ணில், தலை நிமிரும் இவராலே தமிழே எங்கும், தங்கமான குணம் கொண்ட தமிழின் தொண்டர், தலையாள கவியாலே தமிழும் ஓங்க, தக்கதொரு செயல்களையே செய்கின்றாரே. தலைமேலே தமிழையுமே தாங்கி வந்து, தரணியெங்கும் பரப்புவோர்க்கே தமிழால் வணக்கம். அவை வணக்கம். வந்திருக்கும் சான்றோர்க்கே வணக்கம் சொன்னேன், வந்ததாலே பெறுவீரே வளமாய் அறிவு. செந்தமிழை பருகிடவே சிறப்பு சேரும், சேர்ந்திங்கே வந்தோர்க்கே செம்மை வணக்கம். நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. ஆலமர விருதுகளாய் அறிஞர் வாக்கு, அறியாமை இருள் போக்கி ஒளியை காட்டும். கோலங்கள் வாழ்வினிலே ஓய்ந்து போகும், உயர்வான வாழ்வு தந்து கைகள் நீட்டும். பாலகனும் கற்றிடவே பாதை காட்டும், படிப்பினையே உணவாக நாளும் ஊட்டும். நூலகமே ஞானத்தின் திறவுகோலே, நுண்ணறிவு பெற்றிடவே திரண்டிடுவோமே. நாடுயர பாடுபட்ட நல்லோர் பலரும் நாமுயர பாதையினை காட்டிச் சென்றார். பீடு பெற வேண்டுமெனில் நூலகமேறி, பிழையறையே நூல்களையே படித்தல் வேண்டும். தேடுகின்ற எல்லாமே கிடைக்கப் பெறுமே, தேர்ந்தெடுத்து நூல்களையே கற்கும்போது. வாடுகின்ற நல்மணத்தின் வாட்டம் போக்கி, வளமான வாழ்வளிக்கும் நூல்கள் தானே. அடுக்கடுக்காய் நூல்களுமே அங்கு உண்டு, ஆற்றலுமே கூடிடுமே அவற்றை கண்டு. கொடுக்கின்ற வள்ளல்களாய் நூல்கள் 100, கோபுரமாய் உயர்த்துகின்ற அரிமாய் ஏறு. சுடுகின்ற கதிரவனாய் தீமை அகற்றி, சுடராக ஒளிர வைக்கும் நூலகமேதான். துடுப்பாக உதவிடுமே வாழ்வு முழுதும், துணிவிடமே எதிர்கொள்ள வெற்றி நமதே. அறிவுக்கு கோவிலது நூலகமேதான், அரிதான புதையலது. செவிஞரும் ஆசிரியர் வாணி பிரபு அவர்களை கவிதை வழங்குமாறு. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, பையல் என்ற போதை பறிந்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகுமுளை தந்த எனது அருமை தாயையும் தந்தையையும் ஆசிரியர் பெருமக்களையும் அவையோரையும்
தலைவர் அவர்களையும் வணங்கி தொடங்குகின்றேன். நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, குருட்டினை போக்கும் குருக்களாம் ஏட்டை கசடர கற்றிட முனைவோம், செருக்கினை அறுக்கும் செந்தமிழ் நூல்கள் செப்பிய நெறியினில் நடப்போம், உருவினை விடுத்து அகத்தினை நோக்கும் உன்னத உணர்வினை பெறுவோம், கருவினை சுமக்கும் குமரிகள் போலே கற்பதை தவம் என கொள்வோம், நல்லதை நுகர்ந்து அல்லதை தள்ளி நன்னெறி நடந்திட வேண்டும், பல்லவர் பயனாய் செதுக்கிய பாறை புகழ்வதை போற்றியே படிப்போம், சொல்வதை கேட்டு சிறந்ததை எடுத்து செவி வழி புகுத்தியே சிறப்போம், மல்லலம் செருவில் மலர்வதைப் போலே மதியினை வளர்ந்திட செய்வோம், பவளவாய் திறந்தே பண்டிதர் மொழிந்த படிப்பினை முழுவதும் கற்போம், நுவல்வனையாவும் நமக்கென அறிந்தே நூல் வழி நடந்திட முனைவோம், தவறுகள் திருந்த நூல்களே மருந்து தயங்கிடாதுட்கொள்ள விழைவோம், யவனரை போலே கடல் பல கடந்தும் யவ்வனம் சிறந்திட பயில்வோம், சரித்திரம் நீயும் படைத்திட விரும்பின் சாகர நூலினுள் மூழ்கு, தரித்திரம் விடுத்தே தழைத்திட வேண்டின் தினசரி பயில்வதை பழகு, பரி என பாய்ந்து மதியது ஓட பயின்றதை உடன் வரும் உனக்கு, நரியினை வெல்லும் நுண்ணறி வேண்டின் நூலினை புசுக்கிடு நன்கு, நுணலினை ஒத்து கிணற்றினில் கிடந்து நைந்திடும் நிலைதனை விடுப்பாய், தணலிடை வெந்து தவித்திட வேண்டாம் தரத்தினை உயர்த்திட முயல்வாய், பணத்தினை விடவும் பாரினில் பெரிது பெற்றிடும் அறிவென தெளிவாய், மணலினும் கற்க மலையள உளதை மனத்தினில் கொண்டிடு மைந்தாய், முன்னவரெல்லாம் முறைப்பட தொகுத்த மரகத புதையலே இவையாம், சொன்னதை செவியில் செறிவுற ஏற்றால் சடுதியில் உயர்வினை காண்பாய், பொன்னென விளங்கும் புத்தகம் நுவலும் பைம்பொழில் தன்னிலே திளைப்பாய், மன்னவர் போற்றும் மாண்புடை கல்வி மதிப்பினை தருமென தெளிக்கும். இயற்கைக்கும் வணக்கம், அருந்தமிழுக்கு வணக்கம், அவையோருக்கு வணக்கம், தலைமையாய் ஏற்றிருக்கும் நெய்தல் நாடன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். நூலளவே ஆகுமா நுண்ணறிவு, தேடுகின்ற நிதியெல்லாம் தேய்ந்திடும் நிலவாக, நாடுகின்ற நூலறிவோ வளர்த்திடும் கதிராக, எண்ணியது யாவையும் ஏற்றமாக்க நூல்கள் நன்னுமே வாகையும் நலமுறவே நீக்கல், அறிவின் வலிமைதான் ஆளுமை தன்மை, அறியாமை இழிவை அழித்திடும் உண்மை, விழிப்புணர்வும் செயலுக்காய் விரைந்த திறனும் விசாலமாக்கும் பார்வையால் வையத்தை ஆளும், எழுத்தை வாசிப்பது எண்ணத்தில் நிறுத்தவே முழுதாய் வாசித்து முன்னுதாரணம் ஆகவே, வாழ்க்கை கட்டமைப்பு வாசிப்பில் நிகழும் வாழ்வின் முழுமைக்கும் வழியாக்கி திகழும், படைக்கும் ஆக்கத்திற்கு படிகளை கட்டியே விடை தரும் சிந்தனைக்கு விருத்தியாக விரியும், திண்ணிய நெஞ்சத்திற்கு திறவுகோல் நூல்கள் விண்ணே வரையறை விளிம்பே விரல் நுனியில், அறந்தனை விதைக்கும் அகந்தனை உயர்த்தும் மறந்தனை வளர்க்கும் மலர்ச்சியை கொடுக்கும், வாசிக்கும் நூல்களே வார்த்தெடுக்கும் நம்மை நேசித்த நண்பனாய் நிலைத்திடும் தன்மை, புறத்தே தள்ளாது புரியாததை விளக்கிடும் திறத்தை தூண்டவே திரையை விளக்கும், மொழியின் வளத்தில் மோழையும் மீள்வார் பொழியும் மழையாய் பொய்யாது ஒழுகுவார், நூலறிவு உள்ளோர்க்கு நுண்புழையும் வெளிச்சம் நூலாலே உருவாகும் நுண்ணறிவு விழுதுகளும், வேலாக கூர்மையும் விரைவோடு விவேகமும் சூளாக்கும் அறிவுக்கரு சூத்திரமே நற்கருவாம், இதுதான் வாழ்வென இரவா புகழென முதுமொழி செப்பும் மூவா தமிழென காலத்தில் நிறுத்தும் கற்றறிந்த நூற்தரம் நூலழிவே ஆகுமாம் நுண்ணறிவு நல்வரம், பிறக்கும்போது தாய்மடி இறக்கும்போது மண்மடி இருக்கும்போது தமிழ்படி தமிழ் நூல்படி. நன்றி, வணக்கம். என்னுடைய அன்பினிய நண்பர் சுந்தர சேகர். சேகர் என்றால் குற்றமில்லாதவன் என்று பொருள். சுந்தரை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு இருக்கிற சிக்கல்களை அப்போ ஆரம்பிச்சுதான் கற்றலும் கற்பித்தலும் வந்து மிகப்பெரிய விஷயம். அதுக்காக தான் அன்றைக்கே நன்னூலாக சொன்னார். கை மணி மாணி ஆய்வை கல்வன் பிடியன் ஏழை பிணக்கன் செலுத்தன் தடுமாறு உளத்தன் 95 தடுமாறு உளத்தனன் தருகனன் பாயி படிகனன் இன்னாருக்கு பகரார் நூலே என்று நன்னூலார் மிக தெளிவாக சொல்லி அவனுக்கெல்லாம் பாடம் சொல்லிக்க கூடாது அப்படி என்பதை அழகாக கட்டெடுத்து சொன்னவர் நன்னூலார். ஆனால் அந்த வழியெல்லாம் இன்றைக்கு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம அரசாங்கம் சம்பளம் கொடுத்து யாருக்கு முன்னால் நம்ம
படிப்பு சொல்லி கொடுத்துதான் ஆகணும். அந்த காலத்துலலாம் அப்புறமே இல்லை, இதெல்லாம் போனது சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னா தொச்சு விட்டுடலாம். இன்னைக்கு சொல்லிதான் நாம் கொடுத்தாக வேண்டும். உலகளந்தாய் வாழ் ஈரடி என்பது திருக்குறள். 4 அடி 4 அடி. ஈரடியால் 4 அடியால் உலகளந்தாய் வாழி, ஈடில்லா மாந்த முதல் ஈன்றடித்தாய் வாழி, சீரடியாய் கீழடியின் விழுதானாய் வாழி, செப்பரிய பாவியத்தால் பாரளந்தாய் வாழி, மூடிமிகு தென்மொழியாய் படியளந்தாய் வாழி, முத்தமிழாய் பூத்தெழுந்த செம்மொழியே வாழி, வாரியன அமுதளித்த வண்டமிழே வாரி, வாழ்த்தியவை வணங்குகிறேன் நெய்தல் அவன்தானே. பண்புடைய மாந்தராய் மிளிர வேண்டின், பண்புடைய மாந்தராய் மிளிர வேண்டின், பட்டறிவும் படிப்பறிவும் இரண்டும் வேண்டும். எண்ணெழுத்து மாந்தருக்கு 2 கண்ணாம், இல்லை என்றால் அவர் வாழ்வு ஆகும் மண்ணாம். சின்னமுற அறிவுடையோன் ஆக வேண்டின், சிந்தனையின் கருவூலம் நூலை கற்போம். விண்ணுயர்ந்த புலமை உடை சான்றோன் என்னும் புகழ் உறவே நூல் பயில வேண்டும் அன்றோ. அறிவொளியை கல்வி தரும், அறிவொளியை கல்வி தரும் ஆன்றோர் நூலை அன்றாடம் கற்பதனால் மடமை நீங்கும். அறவழியில் செல்வதற்கும் நேர்மையோடு அன்பொழுதும் உயர்வாழ்வு வாழ்வதற்கும் குறள் முதலாம் நூல் பலவும் கற்பதாலே குன்றனவே தலை நிமிர்ந்து வாழக்கூடும். பெற விரும்பும் 16 செல்வத்துள்ளே, பெற விரும்பும் 16 செல்வத்துள்ளே பெருஞ்செல்வம் கல்வியதே உணர்தல் வேண்டும். கல்லாத மாந்தர்களால் வீடும் நாதம் கலர் நிலமாய் பயனற்று போகும் என்று, செல்லாத காசாகி சீர்மை கெட்டே சேருளவும் மேதியதன் கீழ்மையாகும். மேதி என்றால் எருமை. செல்லாத காசாகி சீர்மை கெட்டே சேருளவும் மேதியதன் கீழ்மை ஆவார். பல்லறிஞர் யாத்தளித்த நூலை கற்றால் பார்ப்பவர்களும் சான்றோராய் விளங்கலாமே. இல்லாமை இயலாமை வறுமை நீங்கி எழில் வாழ்வை தருவதென்றும் கல்விதானே. இல்லாமை இயலாமை வறுமை நீங்கி எழில் வாழ்வை தருவதொன்றும் கல்விதானே. சிந்திக்கும் வல்லாண்மை பெருக வேண்டும், செம்மொழியாம் தமிழ் வழியே கற்க வேண்டும். சிந்திக்கும் வல்லாண்மை பெருக வேண்டும், செம்மொழியாம் தமிழ் வழியே கற்க வேண்டும். வந்தனரி ஆரியத்தின் அடிமையாகி, வந்தனரி ஆரியத்தின் அடிமையாகி வண்டமிழை ஏய்க்கின்ற கொடுமை மாற, செந்தமிழை கட்டாய பாடமாக்கி செம்மாந்த மொழியறிவை ஊட்ட வேண்டும். செந்தமிழை கட்டாய பாடமாக்கி செம்மாந்த மொழி அறிவை ஊட்ட வேண்டும். நந்தமிழை ஆட்சி மொழி ஆக்கும் போரில் நற்றமிழர் கூட்டமெல்லாம் இணைய வேண்டும். மையத்தின் தமிழன் போர் நூலை யாத்து வாரியென தந்தவர்கள் யாரும் இல்லை. இந்த உலகத்திற்கே நூல் என்று சொன்னால் அதை முதலிலே தந்தவர். இலக்கணம் இலக்கியம் என்று பல்வேறு நூல்களையும் எண்ணற்ற அளவிலே நமது சமுதாயத்திற்கு படைத்தவன் முதல் தமிழன் தான் என்ற பெருமைக்கு உரியவர்கள் தான். வையத்தின் தமிழ் போல நூலை யாத்து வாரி என தந்தவர்கள் யாரும் இல்லை. உய்யும் வழி அத்தனையும் சொல்லித் தந்தே உலகத்தார் யாவரும் நம் உறவாம் என்று, யாதும் ஊரே யாவரும் கீழிருந்து இன்றைய புதிய சிந்தனையை அன்றைக்கே சொல்லி மகிழ்ந்தவன் நம்முடைய தமிழன். உய்யும் வழி அத்தனையும் சொல்லித் தந்தே உலகத்தார் யாவரும் நம் உறவாம் என்று செய்வித்த இலக்கியங்கள் தமிழின் மேன்மை செப்புகின்ற ஆவணமாம் சிந்தை கொள்வி. ஐயமில்லை, சான்றோர்கள் ஆக்கி வைத்த அறிவுணரும் கருவூலம் நூலை கற்போம். மாமதுரை கூடலிலே சங்கம் வைத்து மண்ணுலகம் விழிப்புறவே 10 பாட்டு, தேமதுர தமிழ் ஓசை உலகம் எல்லாம் பரவிடவே செய்கின்ற பக்தி நூல்கள், நாமனக்க பாடுமிசை பணுவல் என்றே நற்றமிழன் முத்தமிழா நவின்ற நூல்கள், பாவியங்கள் காவியங்கள் மொழி நூல் என்றே பண்டு தொட்டு படைத்ததனை கற்போம் நன்றே. கற்றொடரும் கற்பித்தல் பெருக வேண்டும். கற்றதை பிறருக்கு கற்பித்தல் என்பதுதான் மிக மிக முக்கியம். நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்பதிலே அதை அடைகிறது. அது ஆசிரியர் தான் கற்க வேண்டும் என்று இல்லை, யார் வேண்டுமானாலும் ஆசானாக இருக்க முடியும். கற்றவுடன் கற்பித்தல் பெருக வேண்டும். கணித்தமிழை கணினியுடன் கற்க செய்தல், கணித்தமிழை கணினியுடன் கற்க செய்தல், பெற்றதொரு தொழில்நுட்ப அறிவையெல்லாம் பிடார்ந்து தமிழ் வளர்க்க உதவ வேண்டும். பெற்றதொரு தொழில்நுட்ப அறிவை எல்லாம் பீடார்ந்த தமிழ் வளர்க்க உதவ வேண்டும். முற்றிலுமே தமிழ் வழியில் கல்வியோடு முத்தமிழே ஆட்சி மொழி ஆக வேண்டும்.
முற்றிலுமே தமிழ் வழியில் கல்வியோடு முத்தமிழே ஆட்சி மொழியாக வேண்டும். பெற்றவளாம் தமிழன்னை பெருமை காக்க பிள்ளைகளாம் தமிழ் மாணவர் திரள வேண்டும் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய புதுவை 29வது தேசிய புத்தக கண்காட்சியுடைய அத்துணை நண்பர்களுக்கும், குறிப்பாக ராமலிங்கம் உள்ளிட்ட என்னுடைய இனிய நண்பர்கள் அத்துணை பேருக்கு இந்த நேரத்திலே வாய்ப்பளித்தமைக்காக நன்றி பாராட்டி, எங்களை எல்லாம் மிக அழகாக, நாங்கள் ஏற்கனவே இருள் பாதி இருட்டு பாதி ஒளி பாதி என்று இங்கே இருக்கிறோம், அவற்றையெல்லாம் அழகாக படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பினிய தம்பி அருள்மொழி சோழன், அவன் வந்த பிறகு புதுவையில நிறைய மறைந்திருக்கிற இருளில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவன் செய்து கொண்டிருக்கிறான். அதுவும் குறிப்பாக எல்லா நாயக்கருடைய அந்த விழாவை எல்லாம் புதுவையிலே அவருக்கு செலவழித்து நடத்துவதற்கு அவருடைய மிக சிறந்த பங்களிப்பு. அதே போல ஒவ்வொருவருக்கும் அவர் தொடர்ந்து சாதி மதம் பாராமல் எல்லோரையும் தன்னுடைய புதுவையினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்கள், போராட்டத்திலே இருந்தோடு அவளை எல்லாரும் மிக அழகாக வெளிச்சத்தில் கொண்டு வந்து அவளை எல்லாம் இந்த மக்களுக்கு அறிமுகம் செய்கின்ற நல்ல செயலை அருள்மொழி சோழன் செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நண்பர் ராமலிங்கம் சொன்னார், அவருக்கு ஒரு விருது காத்திருக்கிறது. 5வரில் ஒருவர் அவர் ஒரு விருது போக போறார்களே, அவர் பெறுகிறாரே இல்லையோ நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, அண்மையில் ஒரு நல்ல செய்தி, இந்த ஊடகவியலாளருக்கும் அதே போல நல்ல பேச்சாளர்களுக்கும் கூட கலைமாமணி விருதுடைய கோப்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட கையெழுத்தாகி அது அரசாணை வெளியிடக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாக நான் அறிந்தேன். எனவே அவருக்கு அந்த விருது கிடைக்க வேண்டும் என்று நான் அந்த நேரத்திலே வாழ்த்தி, விரைவில் அவரும் ஒரு கலைமணியாக திகழ வேண்டும் என்று அவர் இந்த நேரத்திலே வாழ்த்தி, என்னோடு நல்ல அருமையான கவிதைகளை வாசித்து காலத்தினுடைய அரங்குகளை இருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும், அரங்குகளை அமைத்து இங்கே நம்முடைய புதுவைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை நூலக கண்காட்சி அரங்கு உரிமையாளருக்கு இந்த நேரத்திலே நாம் நெஞ்சார்ந்த நன்றியினை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுக்கெல்லாம் நல்ல நூல்கள் எல்லாம் விற்பனையாகி அவர்கள் நல்ல நிலைக்கு உயர வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்தி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி மீண்டும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த ஆண்டு சந்திப்போம். அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வேளாண் மக்களிடையே ஒரு பழமொழி உண்டு, இரவிலே கிடைத்த மாட்டை புனையிலே கட்டி அடித்த மாதிரி என்று. நட்புக்காக, அன்புக்காக புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல, தமிழகத்திலே மிகச்சிறந்த கவிஞர்களாக வலம் வரக்கூடியவர்களை எல்லாம் இந்த மேடையிலே அழைத்து இந்த கவியரங்கை எங்களுக்காக மிக சிறப்பான முறையிலே நடத்தி தந்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய பேராசிரியர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள், தாம் சார்ந்திருக்க துறைகளிலே மிக சிறந்த நிலையிலே பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த கவியரங்கிலே கலந்து கொண்டு கவிதைகளை வாசித்தளித்தமைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே இன்று கவிதை அளித்தவர்களுக்கு எல்லாம் எங்களுடைய இந்த கண்காட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் பாஞ்சி ராமலிங்கம் ஐயா அவர்கள் இந்த கவியரங்கை பார்த்தவுடன் போய் பிளாட்டினம் கிளாப்ஸ் போயிட்டு நாளைக்கு சான்றிதழை எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை இங்கே சொல்லி, நாளை நிகழ்ச்சியிலே எங்களுடைய அண்ணன் நெய்தல்நாடன் அவர்களிடம் அத்துணை பேருக்குமான சான்றிதழ்களை அளிப்போம் என்கின்ற செய்தியை தெரிவிப்பதிலே மகிழ்ந்து, எல்லா நிலையிலும் இந்த அரங்கத்தை சிறப்பித்து தந்த அத்துணை தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க தமிழ், வளர்க.